coffee in that hall. First come, first served. So good evening. Welcome to the June program of Tamil Heritage Trust. நான் இங்கிலீஷ் தமிழ் இன்னும் கொஞ்சம் கலந்து பேசுகிறேன். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் ஜூன் மாதாந்திர நிகழ்விற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். என் பேர் கோபு. நான் வந்து ஒரு சின்ன அறிமுகம், தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை இந்த டிஹெச்டி அப்படிங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு then I'll invite Professor Arun Menon to introduce the people involved in the project. Tamil Heritage Trust வந்து ஒரு fully volunteer organization. There are no office bearers, no membership fees, there is no office per se. யார் வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம். சுவாமிநாதன் சார் ஐஐடி ப்ரொஃபஸர், அவர் வந்து ஆரம்பித்து வச்சார். அவரும் ஒரு 4-5 பேரும் தொடங்கி வச்சது இந்த இதை. ஒரு தமிழ் பாரம்பரியம்னா என்ன, தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி, ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஆர்ட்ஸ், பெயிண்டிங், லிட்ரேச்சர், மியூசிக் எல்லாத்தையும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃபாரம் வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் we have a monthly lecture. It's always on the first Saturday of the month. சாயங்காலம் 5:30 மணிக்கு இந்த ஹாலில் ஒரு 3 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி 7 வருஷமாக டக்கர் பாபான்னு ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா லெக்சரோடைய வீடியோவும் எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. tamilheritage.in அப்படின்னு ஒரு வெப்சைட். அதில் வந்து பழைய லெக்சர்ஸோடைய வீடியோலாம் இருக்குது. இந்த மாதாந்திர நிகழ்ச்சிக்கு இப்போ ஒரு நோட் புக் அனுப்பிச்சுன்னு இருக்கோம். அதில் நீங்கள் இமெயில் எழுதி போட்டிங்கன்னா, உங்கள் பேர் இமெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதாந்திர நிகழ்வுகளுடைய தகவல் வந்துடும். யூ வில் கெட் தி மந்த்லி இன்விடேஷன் இஃப் யூ sign up for the email account. We also have a Facebook page, Tamil Heritage Trust as it is. That's the spelling of the Facebook page. That also will post our events. And we have all these programs are come on YouTube. So we have multiple programs. Since we started with the monthly lecture series, நிறைய நிகழ்ச்சி பண்ணுறோம். ஒன்று வந்து இது மாதம் ஒரு லெக்சர் பண்ணுற மாதிரியே வருஷத்தில் ஒரு 2 நாள் எடுத்துட்டு டிசம்பர் மாதம் பாட்டு கச்சேரி மாதிரி பேச்சு கச்சேரி அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். ஸோ வெவ்வேறு டாபிக், ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்துட்டு அதை பற்றி ஒரு 2 நாள் செமினார், காலையில் 9 to 5, ஒரு 10 ஸ்பீக்கர்ஸ். லேட்டஸ்ட்டாக இந்த லாஸ்ட் டிசம்பர் நாங்கள் வந்து சோழர்களை பற்றி, சோழ பாரம்பரியத்தை பற்றி, சோழ வளநாடு கலையுடைத்து அப்படின்னு டைட்டிலில் 2 days செமினார் பண்ணோம். அதுக்கு முந்தின வருஷம் காஞ்சிபுரத்தை எடுத்துட்டோம். காஞ்சி மகாமணி அப்படின்னா அந்த காஞ்சிபுரத்தோடைய வரலாறு பற்றியும், அதில் இருக்கிற கோயில்கள், அதில் கட்டடக்கலை, இலக்கியம், பல்வேறு கலாச்சார விஷயங்கள், அதை பற்றி, டெக்ஸ்டைல்ஸை பற்றி கூட ஒரு லெக்சர். காஞ்சிபுரம் டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அதை பற்றி ஒன்று. அதுக்கு முந்தின வருஷம் மாமல்லபுரம் அண்ட் ஆல் இட்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இப்படி ஒவ்வொரு வருஷமும் பல வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஸோ தட் இஸ் பேச்சு கச்சேரி. தேர்ட் ப்ரோக்ராம் இஸ் சம்திங் வி கால் சைட் செமினார். அதாவது ஒரு இடத்துக்கு போய் அதை பார்த்து, அதை போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம், சும்மா வெறுமை போகிறதில்ல. இது வந்து ஜனவரியில் யூஸ்வலாக நடக்கும். மிக சமீபத்தில் இந்த ஜனவரியில் we had gone to மத்திய பிரதேஷ் and various sites in மத்திய பிரதேஷ், விதிஷா, சாஞ்சி, காஜுராஹோ, ஓர்ச்சா, தேவ்கர் ஆக்சுவலாக உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இந்த மாதிரி பல இடங்கள் அங்கே போயிருந்தோம். இது வருஷம் நிறைய நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது மாமல்லபுரம்ன்ற இடத்துல, 2வது அஜந்தா எல்லோரா, புதுக்கோட்டை, ஸ்ரீரங்கம் அஸ் அ சிட்டி, தென் குஜராத்தில் பல இடங்களில் பார்த்து வந்தோம். குஜராத் அஃப்கோர்ஸ் ஒரு ஹோல் ஸ்டேட். அதில் ஒரு 3-4 முக்கியமான இடங்கள், 5-6 முக்கியமான இடங்கள். இண்டஸ் வேலி சைட், தோலவீரா, லோத்தல், மொதேரான்னு ஒரு சன் டெம்பிள் இருக்குது, ரொம்ப ஃபேமஸாக. அது சம்பானர்னு ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் ஒன்று இருக்குது. ராணிக்கி வாவ்னு ஒரு ஸ்டெப்பிள் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நவ். ஸோ அதெல்லாம் போய்ட்டு இருந்தோம். தென் தென்பாண்டி நிலம், ஸோ திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற சைட்ஸ், இது மாதிரி பல இடங்கள் போய்ட்டு வந்திருக்கோம். ஸோ தட் வாஸ் அ தேர்ட் ப்ரோக்ராம். நாங்கள் அதுக்கப்புறமா வந்து சில ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். நாளைக்கு ஆல் டே ப்ரோக்ராம், ஹவு டு see a டெம்பிள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அதாவது நம்ம கோயிலுக்கு போனால் இப்போ பார்க்குற நிறைய பழக்கம் உண்டு. நேராக வாசலில் போய் செருப்பை கட்டிட்டு பெருமாள் சன்னதியை போய் பார்த்துட்டு
கரெக்டாக பெருமாளை பார்க்க வேண்டிய பெருமாள் கண்ணை முடிட்டு பார்க்காம குங்குமத்தையோ விபூதியோ வாங்கிட்டு வெளில ஓடி வந்துடுவோம். இல்லை அங்கே போகிற வழியில் நிறைய தூண்லாம் இருக்கும், அங்கே சுற்றி வர நிறைய சிற்பம்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். சில கோயிலில் ஓவியம்லாம் இருக்கும், சில கோயிலில் ஒரு கோயில் இல்லாமல் பல சன்னதி இருக்கும். அதில் ரொம்ப இந்த ஐம்பொன் சிலைகள் அப்படின்னு சொல்கிற அந்த பியூட்டிஃபுல் பிரான்சஸ்லாம் இருக்குது. இந்த பிரான்சஸ்லாம் மியூசியமில் தான் பார்க்கணும், இல்லை வந்து ஊர்வலத்தில் வந்து ஃபுல்லாக பூ மறைச்சிட்டு தூரத்துலேருந்து தான் பார்க்கணுன்ட்டு இல்லை, பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறது, அந்த கோயிலில் கல்வெட்டுலாம் இருக்குது, அந்த கல்வெட்டு என்ன மொழியில் இருக்குது, அது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி விவரமான விஷயத்துக்கு ஹவு டு see a டெம்பிள்னு ஃபுல் டே ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இட்ஸ் அ 3 lecture ப்ரோக்ராம். இட்ஸ் அ பெய்ட் ப்ரோக்ராம். மற்ற ப்ரோக்ராம்லாம் ஃப்ரீ. அஃப்கோர்ஸ் த சைட் போனீங்கன்னா, டூர் போனீங்கன்னா யூ ஹேவ் டு பே ஃபார் தட். இந்த ப்ரோக்ராம் இஸ் அ பெய்ட் ரெஜிஸ்டர்ட் ப்ரோக்ராம். நாளை காலையில் 9:30க்கு யூ கேன் கிவ் மீ த நேம்ஸ் அட் த எண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின். தெர் ஸ்டில் அ ஃபியூ ஸ்பாட்ஸ் அவைலபிள். இட்ஸ் அ ஃபுல் டே ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு வந்து லெக்சர் ஆன் ஆர்கிடெக்சர். பத்ரி who just joined us will be giving a lecture on architecture, temple architecture, அதோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். த லெக்சர் ஆன் ஐகானோகிராஃபி, அது என்னென்ன ஸ்கல்ப்சரில் என்னென்ன வேரியேஷன், சிம்பிள்லாம் என்னெல்லாம் இருக்குது, அது கை காலில் இருக்குது, என்ன அங்கம் இருக்குது, என்ன கையில் அஸ்திரம் வச்சுன்னு இருக்கா, படுத்துன்னு இருக்கிறது எப்படி, நாட்டியம் ஆடுறது எப்படி, அதை பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் அதை பற்றி சொல்கிறது. மூணாவது வந்து கல்வெட்டில் என்ன தகவல் இருக்குது, என்ன மாதிரி கல்வெட்டெல்லாம் இருக்குது, கோயிலில் தவிர வேறு எந்த இடத்துல கல்வெட்டு இருக்குது, என்னென்ன மொழியில் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான கல்வெட்டு ஜாஸ்தி. இந்தியாவிலேயே இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதுவும் தமிழ்நாடு. இது மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு ஆஃப்டர் தட் லஞ்ச் இஸ் ப்ரொவைடட். ஆஃப்டர் தி ப்ரோக்ராம் வில் கோ டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் டெம்பிள் அண்ட் கிவ் a tour of the கபாலீஸ்வரர் டெம்பிள் where you get to see all of this. கபாலீஸ்வரர் கோயிலில் இன்ஸ்கிரிப்ஷன் நிறைய இல்லை, பட் அந்த கோபுரத்துலேயே இருக்கிற சிற்பங்கள்லாம் பிரமாதமாக நிறைய இருக்குது. கோயிலுடைய ஆர்கிடெக்சர் எலிமெண்ட்ஸ்லாம் அதில் பார்க்கலாம். அந்த பல்வேறு இது வில் டூ அ ஃபுல் டூர். ஸோ காலையில் 9:30க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா will be 5 o'clock by the time you finish it. You can give your name to Kishore, who is the tallest person standing against the back of the wall over there, or to me. So that's okay. And so that is how to see a temple. We have developed இது ஒரு 4வது episode. The episode we are doing tomorrow is the 4th one. We have done 3 so far. We have now started to slightly different concept on the same lines. How to see a museum. Yeah, wonderful museum. யாரும் போகிறதே இல்லை. The museum, Madras Egmore Museum, has 3 or 4 absolutely unparalleled collections. We have an Amaravati sculpture gallery. The only other place that has something like that is the British Museum in London. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்கே கொஞ்சம் சீப்பாகவே வந்துடலாம், இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி பிரான்ஸ் கேலரி, தஞ்சாவூர் பிரான்ஸ் கேலரி மாதிரி மெட்ராஸ் எக்மோர் மியூசியம் பிரான்ஸ் கேலரி. மெட்ராஸ் எக்மோர் மியூசியம் கேலரி ப்ராபப்ளி த ஃபைனஸ்ட் பிரான்ஸ் கேலரி இன் த வேர்ல்டு. ஸோ அதை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியல. அதையும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஒரு இது இருக்குது. ஸோ பிரான்ஸ் கேலரி, அமராவதி கேலரி, ஸ்கல்ப்சர் கேலரி, அதாவது வந்து அமராவதி தவிர ஹிந்து, ஜெயின், புத்திஸ்ட் மற்ற ஸ்கல்ப்சர்ஸ்லாம் அங்கே நிறைய இருக்குது. அது எப்படி டெவலப் ஆச்சுன்ற ஒரு ஐகானோகிராஃபிக்கல் செஷன் மாதிரி அதில் இருக்கிற வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸை பார்க்குறதும். அதுக்கப்புறம் காயின் செக்ஷன், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் நியூமிஸ்மேட்டிக் செக்ஷன். புதுசாக அந்த கேலரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காயின்ஸை பற்றி all of them will have a 1 full day program just to give an introduction and detail about these things, and the next day we'll go and see all of them. So it's a 2-day program. That also is a paid program. You can approach us for details. That will be happening on the 29th and 30th of June. I believe that's the last Saturday, Sunday of the month, right? Okay, so that is the 2-day program, how to see a museum. இதை தவிர மல்லை ஸ்டடி டூர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ சைட் செமினார் மாதிரி, பட் 1 day ப்ரோக்ராம். மாமல்லபுரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு, அதாவது இங்கே கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிறதோட கொஞ்சம் மாமல்லபுரத்தில் சிற்பங்கள், ஆர்கிடெக்சர்லாம் வேரியேஷன்லாம் ஜாஸ்தி. ஸோ மாமல்லபுரம் ஹேஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் இட்ஸ் ஓன், வெரைட்டி ஆஃப் இட்ஸ் ஓன் ஆர்கிடெக்சர். தெர் இஸ் அ it's a grace and variety that's absolutely unparalleled. நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்ததில் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தது வந்து 1/3 of or less of what you have actually, what is actually there. அந்த 1/3 தவிர என்ன இருக்குது, அது எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த டூரோடைய பிளான். அதில் நாங்கள் காட்ட போகிறது மாமல்லபுரத்தில் இருக்கிறது 1/4 தான். ஆனால் அதுவே வந்து நீங்கள் பார்த்ததோட ஜாஸ்தியாக இருக்கும். வில் கிவ் யூ ட்ரெயின் டைஸ். அது வந்து ஒரு 1 day ப்ரோக்ராம். அந்த 1 day ப்ரோக்ராம் வந்து திஸ் டைம் இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் தி 23rd of June. That's also has a fee 1,700 I think or something like that. ஸோ அதுக்கும் நீங்கள் ஸ்பாட்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. அதுக்கும் முன்னாடி வந்து ஒரு 1 hour நீங்கள் சுவாமிநாதன் சாரோடைய ஒரு மாடல் இது போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஸ்டடி த பிளேஸ். அங்கே போனால் அங்கே என்ன இருக்குன்னு சுற்றி வர இருக்கிறது தான் பார்க்க தோணும். கொஞ்சம் படிச்சுட்டு அதை பற்றி தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா யூ கேன் ஸ்டடி இட் இன் கிரேட் டீட்டெயில். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ்.
இந்த மாதம் கொஞ்சம் ஓவர்லோடட். வி ஹேவ் அ லெக்சர், வி ஹேவ் ஸ்டடி டூர், வி ஹேவ் how to see a temple, how to see a museum. Not every month this happens. ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மேலாம் நாங்கள் மாமல்லபுரம்லாம் யாரையும் கூட்டிகிட்டு போகல, வெந்து போகிறதெல்லாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ வி டோன்ட் ஆல்வேஸ் டூ இட். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ். இன்னி ப்ரோக்ராமுக்கு ஐஐடியில் வந்து கொஞ்ச நாளாக நடந்துட்டுருக்கு. என்னென்னா, நான்லாம் இன்ஜினியரிங் தான் படித்தேன். இந்தியாவில் என்ன இருக்கிறதுன்ற என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்க்கோ நாங்கள் படித்ததுக்கோ ஃபஸ்ட் இயரில் சிவில் மெக்கானிக்கல்லாம் படிப்போம். இந்தியாவில் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கூட இருக்காது. ஆல் இன்ஜினியரிங் வில் ஸ்டார்ட் ஒன்லி இன் த 17th century இன் யூரோப். உலகத்தில் யார் என்ன பண்ணியிருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அது இன்னி வரைக்கும் வேர்ல்டு வைட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. பிரமிடில் வந்து எப்படி கட்டினா, சைனா வால் கட்டினா, நம்ம கோபுரம் கட்டணும்னு பெருசாக பேசிப்போமே தவிர அதை பற்றி ஒரு மென்ஷனும் ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு சிலபஸ்லையும் இருக்காது. பட் ஐஐடி வந்து கன்சர்வேஷனுக்குலாம் இப்போ வந்து அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. சிவில் இன்ஜினியர் அவங்கெல்லாம் வந்து இந்த மாடர்ன் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறே சில கோயிலெலாம் வந்து பாழாருது. ஸோ அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஐஐடி இஸ் டூயிங் அ ஸ்டடி. ப்ரொஃபஸர் அருண் மேனன், ப்ரொஃபஸர் ஆஃப் தி சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அட் ஐஐடி, டிராவிடியன் ஆர்கிடெக்சர்னு ஒரு ஸ்டடீஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கார். அதுக்கு இஸ் இன்வைட்டட் குமரகுருபரன் ஸ்தபதி டு டூ அ சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ். ஸோ அவங்க வந்து ஸ்தபதி இருக்கார், உங்களுக்கு தெரியும், பாரம்பரியமாக கோயில் அவங்க பண்ணுறாங்க. இந்த திருவள்ளரை கோயில் கோபுரத்துக்கு அவர் பணி பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ காட்டினார். அதனால தான் நாங்கள் வந்து ஐ தாட் அது வந்து அது ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் வேணும் அப்படிங்கிறது கோர்ஸ் இன்வைட் பண்ணோம். அதுக்கு ஸ்பான்சர் பண்ணவது இந்த ஜெயபால் அப்படிங்கிறவர் இங்கே வந்திருக்கார் அவரும். ஸோ ஐ இன்வைட் நவ் ப்ரொஃபஸர், நல்லா கையை ஜோராக தட்டலாம், கை தட்டுறதுல கஞ்சாத்தனமே போடாது. ஸோ ஐ இன்வைட் நவ் ப்ரொஃபஸர் அருண் மேனன் டு இன்ட்ரடியூஸ் Mr. Jayapal and then on to Mr. Sthapati, the speaker of the day. Namaskaram. Good evening to all of you. Apologies, I won't be able to speak in Tamil because otherwise it will turn into a comedy show. So I'll stick to English. Born and brought up in Madras, I'm not very proud of the language that I can speak, Tamil that I can speak, unfortunately. Very good evening to everybody, and I thank Mr. Ravi Shankar and Mr. Gopu for organizing this. I'll just give a quick link to how this came about. So at IIT Madras, we have a center which was funded by the Government of India called the National Center for Safety of Heritage Structures. They were looking at structural safety of historical monuments in India. And in the context of Tamil Nadu, we've been working with a large number of living temples where conservation of the temples is required. But however, you will, as Mr. Gopu just said, modern day civil engineering, modern day architecture is completely oblivious of the traditional knowledge system in this country. In fact, we are so unaware of the strength in the knowledge of our country that when it specifically comes to heritage conservation, built heritage conservation, and that of the temples built in our country, a foremost body in the realm of architecture in India, like the Council of Architecture, does not recognize the existence of a parallel body of professionals in the country, that of Sthapatis, which is completely evolved over centuries and has a wealth of knowledge which is probably unparalleled even with respect to the modern day architecture. So since our department has been involved in conservation of heritage structures and a large number of temples, we thought we are completely unprepared and ill-equipped to understand how to conserve these structures because we have not studied these structures at all in our engineering or architecture in detail and from the right people. So in that context, and when we had the opportunity of working with the HRNC department, Trichy region, within which this particular temple
Pundrikacha Perumal temple would fall, when the donors, Mr. Jayabal and his brother, Dr. Velumani, came to IIT Madras saying, look, there is this temple which has an unfinished Gopuram, and this Gopuram, we are interested, the local community and the temple is interested in seeing if it is possible to complete it. We have some other engineers who have looked at the problem and have said that the only thing that you can do is this 800-year-old structure would have to be dismantled and you can build a new one, use modern engineering, structural engineering, and build a modern structure. It's damaged. Why do you have to worry about keeping this? So in that context, when they had approached us, we said, I don't think you can write off a particular historical monument that easily. We need to examine scientifically if the structure is sound enough to take the additional floors which were never completed. And that is what we had promised the donors, Mr. Jayabal and his brother, and said we will get into a memorandum of understanding and study the structure as much as we can from our context and see if it is possible to construct the floors which were originally meant to be there. So we conducted our study. It took a few years. We started in 2015. 2013 or 14 we started the work, and probably by 16 we had a good understanding of what required to be done at this structure. And it is in that context that we started engaging with our Sthapati Kumaraguru Bharat. And that brings me directly to the personality that he is and the fantastic learning that opened up within the context of this project. In 2017, around 2017, mid-2017, we gave our report saying it's feasible to retain the old structure and do what is essential to consolidate the existing structure and then construct the remaining floors. And so that's easier said than done, because now you have to start physically working on this sort of a structure, and who's going to do it? It has to be the Sthapati, because modern civil engineering works with a lot of new materials, works with a lot of new techniques, but here you have a system which is completely different from the way we study modern constructions. So that is when we realized we need to be educated on the traditional knowledge system as far as construction of temples is concerned. And last year, it was our fortune that our Sthapati Kumaraguru Bharat agreed to do a 15-module series on temple construction. The title of the program is Dravidian Temple Architecture, the ancient construction techniques in the Dravidian temple architecture. And we are probably midway now, 6 months, about 7 to 8 months down the line. We are midway through the whole process. It's been a fantastic learning experience. A completely new dimension is opening up, appreciating the built heritage. The built heritage is really a means. The most beautiful aspect of the whole exercise is one of the issues that we have to deal with in conservation is, particularly when you're dealing with temples and so, there's knowledge which is not shared. And when knowledge is not shared, there's a perception of power in not sharing knowledge. The person who does not share feels powerful that I have this knowledge and I'm not going to share it with you. I think our Sthapati Kumaraguru Bharat is the antithesis of that. So he came in and he said, the only way you can conserve heritage is by sharing this knowledge and making people understand what this knowledge is. And I think we've had this fantastic meeting of minds at our institute, and I believe that is where we will be able to conserve our traditional knowledge system. As I said, the built heritage is only a means to achieve other goals, and we are very grateful that Mr. Jayabal and his brother are personally taking this project forward. We've got the opportunity to scientifically examine the problem.
and we have a guide in Sthapati Thiru Kumaraguru Baran in teaching us a whole new science and showing us how it can be done. So thank you for the opportunity to introduce the project, to introduce the donor, Mr. Jayabal, and his brother, and the Sthapati. Thank you. Invite Mr. Jayapal to say a few words, please, and introduce the speaker. Namaskaram. Actually, I'm not a regular temple கோயிலுக்கு அவ்வளோ போக மாட்டேன் எப்போவுமே நான். Since until I attained about ஒரு 10 வருஷம் வரைக்கும் கோயில் பக்கமாக நார்மலாக போக மாட்டேன், எதுக்குமே போக மாட்டேன், பர்த்டேக்கு அது எல்லாம். ஆனால் எங்கள் வீட்டில் தம்பி வந்து டாக்டர் அவன் இங்கே ஸ்டைலிங் மெடிக்கல் காலேஜில் எம்டி ஜென்ரல் மெடிசன் படித்தான் 76ல். கோயம்புத்தூரில் வந்து ஆஸ்பத்திரி வச்சு நடத்திட்டுருக்கிறேன் இப்போ, மல்டி ஸ்பெஷாலிட்டி. அவர் என்ன பண்ணார்னா, அவர் 25 வருஷத்துக்கு முன்னே சம்ஸ்காரம் பண்ணிட்டார். அவர் பண்ணிவிட்டு வீட்டில் பெருமாளை பிரதர்ஷனம் பண்ணிட்டு காலையில் தினம் பிரசாதம் பண்ணுறது படைக்கிறது எல்லாமே. இன்ஃபேக்ட் இஸ் மச் மோர் தென் ஐயங்கார் மாதிரி வீட்டில் எல்லாமே பண்ணிருப்பார் அவர். பட் நான் பாட்டி வெளிநாடு அடியே சுற்றிட்டு இருப்பேன். பட் ஸ்டில் இன்னும் வி வேர் ட்ராவலிங் டுகெதர். அவர் மூலியமாக தான் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ்னு சொல்லக்கூடாது. நான் அவர் மூலியம் கோயிலுக்கு வர ஆரம்பித்தேன். நான் ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் அடிக்கடி வருவார். அப்போ அவர் மூலியமாக வந்தோம். லெட் மீ கட் ஷார்ட்டட். அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வர்றப்பெல்லாம் இந்த திருவள்ளுவரை வந்து பார்ப்பேன். இங்கே பார்க்குறப்பெல்லாம் ஆஸ் அன் என்ஜினியர், ஐ மீன் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆர்கிடெக்சர். எந்த ஆர்கிடெக்சர்ன்றது ஐ வில் கம் லேட்டர். இதே இந்த மாதிரி மொட்டை கோபுரமாக நிற்குது. அந்த கோயில் ரொம்ப அபேண்டன் கோயில் மாதிரி இருக்கும். எக்ஸப்ட் லிவிங் டெம்பிள் பூஜையெல்லாம் நடக்கும். ஆனால் 4வது பிரகாரமெல்லாம் சுற்றியெல்லாம் வர முடியாது. இந்த வசன உற்சவம் வந்து மே மாதம் நடக்கும், ஜூனில் நடக்கும் சமயத்தில். அந்த பெருமாள் வரப்போ வந்து பிரதேசனம் வர முடியாது. பாதி வந்ததுமே வந்து பிளாக் ஆகிடும். திருப்பி வந்து வந்த வழியில் திரும்பி வருவார். அதனால 7 ஏக்கர் பெரிய கோயிலுங்க அது. பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டெல்லாம் ஐ மீன் ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் சீன் திருவள்ளுவர் டெம்பிள்? ஓ, ஐ திங்க் மை ஜாப் பிகம் சிம்பிளர். பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வந்து 50-60 அடி இருக்குங்க 4வது பிரகாரம். 3வது பிரகாரம் 40 அடி இருக்கும். ரியலி ஒரு கோட்டை மதில் மாதிரி இருக்கும். இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் ஆர்கிடெக்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த 18 படி ஏறி போனதுமே பின்பக்கம் ஒரு 30 அடி குழி. எல்லா கோயில் மாதிரி மட்டமாக இருக்காது அது. அந்த 30 ஃபீட் கீழே இறங்கிட்டு அங்கே தான் வசன மண்டபம் இருக்குது. திருப்பி 30 அடி ஏறி வரணும். ஸோ இட்ஸ் என்ஜினியர் நான் பார்த்தப்போ வந்து அஃப்கோர்ஸ் மை பிரதர் ஸ்டார்டட் அண்ட் ரிலீஜியஸ்லி அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் அட் ஆல் த டைம் எஸ் என்ஜினியரிங் மாடல், டு பி ஆனஸ்ட் வித் யூ. இதே ஏன் டெவலப் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் வந்து இட்ஸ் அன்லைக் எனி அதர் கோபுரம். திஸ் இஸ் done by the Hoysala kings around 1300. முஸ்லீம்ஸ் படையெடுத்து வந்து ஒரு ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் வந்தாங்க. அந்த டைமில் இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் அவங்களும் ஓடி போயிட்டாங்க. அது ஸோ ஆல்மோஸ்ட் about 800 years this remains in this condition. And this is a Hoysala architecture, something unique. Maybe maybe only one Gopuram in Tamil Nadu. I don't know whether I'm right or not. I think you will agree. அப்புறம் we went to Belur and Kalebed. I said, what is a Hoysala architecture? என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் இங்கே பார்க்குற 2 கோயிலுக்கும் நிறைய சிமிலாரிட்டியில் நிறையா இருந்ததுங்க. தென் அகெயின் we had some contacts in Madras. மூலியமெல்லாம் we got details. தம்பி வந்து இந்த கோயில் ஸ்தல வரலாறு புஸ்தகம் எழுதினார். இட்ஸ் about 200 pages book. That was published in 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, we gave an application in 2013 October to the HRNC department. As usual, things were going slow. I mean, I don't blame anyone, I blame ourselves. அப்புறம் month of February, we had an appointment with the commissioner. அப்போ வந்த காலையில் கமிஷனர் மீட் பண்ண முன்னே அப்படி சீஃப் சபதி எல்லாம் மீட் பண்ணப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க எல்லாருமே. சார் இது வந்து சுண்ணாம்பில் தான், லைம் மாட்டரில் தான் கட்டணும், சிமெண்ட்டில் கட்டக்கூடாது. என்னடா புதுசாக போச்சு, சுண்ணாம்பில் யாருக்கு என்ன தெரியும். சரி, பழைய காலத்து எங்கள் வீடுகள்லாம் சுண்ணாம்பில் தான் கட்டியிருப்போம். இல்லை பெரிய பெரிய வீடுங்க அது. நான் இப்போல்லாம் சிமெண்ட்டே குயிக்குன்ட்டு இந்த மாதிரி வேலை பண்ண ஆள் இருக்கேன். இன்னும் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் about technology, how to grind, how to identify a lime. It's a பெரிய டாபிக் அது. இட்ஸ் ஓகே, எதுவுமே தெரியாமல் ஓகேன்ட்டோம். அப்புறம் வந்து கமிஷனர் வீட்டோல் கமிஷனர் சரின்னு அப்படியே சரின்னு சொல்லிட்டோம்.
தென் we put a very small condition. சார் இந்த கோபுரம் நாங்கள் தான் கட்டுவோம், கான்ட்ராக்ட் எல்லாம் விட மாட்டோம். அதுக்கு நீ ஒத்துழைச்சிங்களா நாங்கள் கட்டுறோம், இல்லை கான்ட்ராக்ட் கொடுக்குன்னு சொன்னீங்களா தப்பு இல்லை, நான் காஃபி இருக்கிற காஃபி அரை கப்பை முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்ட்டு. Then they said all of them, really I have to appreciate them. I have to thank them million times. They all agree, சார் நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுங்கள், இந்த மாதிரி கோபுரம் கட்டுறதுக்கு ஆள் வருவாங்களா, நாங்களும் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து the evening we were to schedule to go back to Coimbatore. ஏர்போர்ட் போகிறப்ப தான் தோணுச்சு. அப்புறம் தம்பி சொன்ன, நீ போப்பா நான் மெட்ராஸில் தங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் வரேன் அப்படின்ட்டு. மெட்ராஸில் ஐ ஹேவ் மை ஃப்ரெண்ட் நடராஜன், இஸ் இன் மயிலாப்பூர். ஸோ அவர் வீட்டில் எப்போவுமே இருப்பேன். சாயந்தரம் 6 மணி போய் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சொன்னேன். அவர் வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஐஐடி ப்ரொஃபஸர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நைட் 8 மணிக்கு அவர்கிட்ட சொல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஐஐடியில். அப்புறம் ஹெச்ஓடி மீட் பண்ணோம், அப்புறம் அருண் மேனன் மீட் பண்ணோம். அப்போ பெரிய கதை அது. அப்புறம் மீட் பண்ணதுமே அகெயின் we want to discuss as a what is your liability obligations and what is our liability obligations. Because I was doing business with Germany for about 25 years. So we believe strongly in documentation. Whatever we talk, good or bad. So that we don't have to blame anybody at the end of the day. And if somebody doesn't agree, then immediately you said, yes, okay, you entered into MOU. I can tell you very proudly, honestly, we are the only people who are entered into MOU with such institution in doing the renovation work. அது பண்ணோம். அது பண்ணிட்டு அப்புறம் அகெயின் we are thinking, okay, we have some institute and then we want a person to build the temple. I said, who can build the temple? I said, you can't go to any contractors. But speaking to Joint Commissioner Jayaraman in Srirangam, சார் யார் என்ன வேணும்னா ஹூஸ் அப்படி சார் ஓ அது அப்புறம் அது ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சார் சார் பண்ணி இவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் அகெயின் got in touch with Sabal Kumaragurupuran. Again the same role. Asked him, நம்ம கட்டுறீங்களா? கட்டுறோம். 2 பேரும் MOU போடலாமான்னு கேட்டேன். ஸ்தபதிக்கிட்ட MOU போட்டு கட்டுற ஒரே பைத்தியார் நாங்கள் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் MOU என்ன எழுதணும்? சார் என்ன பண்ணு எழுதுங்க, நான் என்ன பண்ணு எழுதுறேன், அந்த 2 பேருக்கு வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வி காட் இன்டு MOU with them. கொஞ்சம் ஐஐடி MOU காப்பி அடிச்சா. நான் டேக் அ ப்ரைட் இன் டெல்லிங் யூ தட். விடணும் சரி, பிஸ்னஸில் ஏகப்பட்ட MOU இருக்குது, பட் அது வேறு இது வேறு. ஸோ தட் வே வி ஆர் கோயிங் வெரி சிஸ்டமேட்டிக்கலி. And then we are also submitting a periodical report to the department, to the commissioner, to the secretary, to Arun Menon, to all the people. இது வரைக்கும் ஒரு 5 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறோம். All started in 2014 and now maybe 2019. Of course, a lot of court cases வந்தது. கோபுரம் கட்டக்கூடாது நிறைய பேர் சொல்லி கேஸ் எல்லாம் போட்டாங்க. இன்றைக்கும் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு கோபுரம் கட்டக்கூடாதுன்ட்டு. நல்ல பெரிய கதைங்க எல்லாம் பேசினா அதுக்குன்னு தனியாக ஒரு ஒன் டே செமினார் வேணும். வில் ஸ்டாப் அட் திஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் வித் ஆல் த நிப்ஸ் அண்ட் பட்ஸ் இது பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் நிறைய இந்த மாதிரி பீமெல்லாம் உடஞ்சி போயிருக்கு, பில்லர் எல்லாம் கிராக் விட்ருக்கு. அப்புறம் பார்த்து எல்லா கோபுரத்திலும் இருக்குன்றாங்க. அப்புறம் போய் பார்த்து எல்லா கோபுரத்திலும் ஏதோ ஒரு கிராக் இருக்குது. ஆனால் அப்படியே நம்மளாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம், நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஆனால் இதுக்கு மேலே இது 2500 டன், மேபி 6000 டன் இல்லை குமார், இது இருக்கிற பை டன்னுப்பா 6000 டன். இதுக்கு மேலே ஒரு 2500 டன் வெயிட் ஏற்றணும். அஃப்கோர்ஸ் அருண் மேனன் கேவ் அஸ் ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட். அண்ட் மீன்வெல் ஆல்சோ NIT திருச்சியில் ரிப்போர்ட் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு இந்த வேலை ஆரம்பித்தோம். இது மாதிரி 2-3 சேலஞ்ச் என்ன அப்படின்னாங்க, அந்த நிலக்கால் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 20 அடி உயரம். நாமளே எல்லா கோயிலுமே 20 அடி உயரம், ஒரு 10 அடி அளந்த என்ட்ரன்ஸ் இருக்கும். 20னா 23 அடி கல் வேணும். ராஜ் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி கல், 4 அடிக்கு 5 அடி. ஓகே, 28 அடி நீளம், 4 அடி 5 அடி கல். இது எங்கே போய் தூக்குறது? ஓகே, எங்கே ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ தட் வாஸ் அ கிரேட் sourcing was the problem. Of course, he had some sourcing ஆளுங்க இருக்காங்க. பிடிச்சி கடைசியில் we found a stone
From Bangalore International Airport, about 80 kilometers towards Hyderabad. We identified the quarry. அங்கேருந்து 5 கல் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு கல் 30 டன்னு, 35 டன்னு. அந்த சந்து பொந்தில் வராதுங்க அது வர்றதுக்கு ரொம்ப நாளாகுது. இந்த கல் இங்கே போட்டு வேலை பண்ணிருக்கிறோம். அந்த கல் திருப்புறதுக்கு திருவரம்பூர்லேருந்து கிரேன் வரணும். இந்த பக்கம் மேலே பண்ணுறப்ப இன்னும் 30 டன் கல் திருப்பணும். 2 கிரேன் வந்து தூக்கி வைப்பான். ஸோ தட் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் அபவுட் அ மந்த். மேபி யூ வில் சி ஆல் த சம் ஆஃப் த ஃபோட்டோஸ். அதெல்லாம் இருக்காது, இந்த ஸ்கல்ப்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? அந்த ட்ரோன் ஃபோட்டோகிராஃபி ஓகே எல்லாம் இருக்குது. ஓகே எல்லாம் பண்ணி வச்சோம். பண்ணி இந்த தேர் திருவிழா எப்போ நடக்கும்? திருவள்ளுவர் வருஷம் வருஷம் மே மாதம், மீன் இது மார்ச் மாதம் நடக்கும். இந்த மார்ச் மாதம் தேர் திருவிழாவில் இந்த பெருமாள் வந்து இந்த மெயின் கோபுரம்லேயே ஊர்வலம் வர்றாரு. திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் அபவுட் 60-70 வருஷம். அன்டில் தென் உற்சவர் கையில் எடுத்துகிட்டு வருவாங்க. வெளியில் வாகன மண்டபம் இருக்கும். என்ன சார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறீங்க? அப்புறம் வெளியில் வாகன மண்டபம் எடுத்துகிட்டு போவாங்க. திருப்பி எங்கேயும் டிஸ்மாண்டில் பண்ணி திருப்பி பெருமாள் மட்டும் உள்ள எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சீன் நின்று பார்க்குறப்ப அவ்வளோ ஜெயஞ்சண்டிக்காக பெருமாள் வர்றாரு, தாயார் வர்றாங்க. அங்கே நின்று பார்க்குறப்ப மேலே அந்த வேலைப்பாடு அதெல்லாம் பார்த்து வந்து அப்படியே கண்ணு கலங்கிடுச்சேன் டைம். அந்த அதை விட இன்னொரு டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த முக உத்திரம்னு ஒரு பே முன்னாடி குறுக்க அது 23-24 அடி நீளம், 4 அடி 5 அடி. அந்த கல் எப்படி வெளியில் எடுக்கிறது? இவர் ரன் பண்ணு பார்த்து உள்ள கிராக் இருக்குது, பார்த்து எடுங்காட்டு போயிட்டார் அவர். அது எடுத்தால் 1 பைசா வருமா 4 பைசா வருமானு பயம். அதாவது எல்லாருமே நாங்கள் எப்படி தப்புனுவோம், எங்களை இப்படி சிக்க வைக்கலான்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அதை வச்சு எப்படி எங்கள் மேலே கோர்ட்டில் கேஸ் போடலாம், அதுக்குன்னு ஒரு குரூப் வேலை பண்ணிருக்கேன். ஓகே, கோச் பெருமாள் இஸ் ஆல் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் எவ்ரி திங் வென்ட் வெரி வெல். அப்புறம் அந்த நிலக்கால் இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லை வெளியில் எடுக்கணும். கல்லெல்லாம் உள்ளே இர்ரெகுலராக இருக்கும். அது ஓகே, நான் சொல்ல மறந்துட்டேன். இது எடுக்கிறதுக்கு we have brought a 300 ton crane from Madras. 150 அடி உயரம் போகும். 150 உயரம், அந்த மூக்கில் 30 டன் தூக்கும். அப்படின்னா வந்து 300 டன் பேஸ் கிரேனாக இருக்கணும். ஏற்பட கவுண்டர் வெயிட்டு பேலன்ஸிங் எல்லாமே அந்த பூவை மேலே போகணும். ஸோ கோபுரம் ஹைட்டு வந்து 60 அடிங்க. அது 60 அடிக்கு மேலே இன்னும் ஒரு 60 அடி போகணும். ஏன்னா இந்த ஹோல் இருக்குன்னா இப்படி தான் நம்ம ட்ராப் பண்ணோம். பாருங்கள், ஐ திங்க் வீடியோ இருக்குல்ல சம் ஆஃப் தம். ஓகே, மேலேருந்து ட்ராப் பண்ணணும். அது வந்து 22 அடி தூணும். அது வெர்டிக்கலாக வரணும். வித் ஆல் த காம்ப்ளிகேட்டட் ஸ்கல்ப்சர்ஸ். சந்து வந்து எங்கேயும் முட்டக்கூடாது. ஆக்சுவலி தோஸ் கிரேன் பீப்புள் டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அந்த நிலைக்கால் வைக்கிறப்ப தான் எல்லாருமே வந்து ஒரு பெரிய டீம் வந்திருந்தாங்க. அதாவதுங்க இருக்கிற கோபுரத்துக்கு நிலக்கால் வைக்கிற ஒரே ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் இது. அது சபை நல்ல டீட்டெயிலாக பேசுவார் அவர். ஆனால் அந்தளவு தமிழை வராது, இங்கிலீஷை வராது, தெலுங்கு வராது, வேறு விஷயம் அது. இன்னும் வாட் ஹேப்பன், மதர் டங் தெலுங்கு, வீட்டில் தெலுங்கு, வெளியில் ஹிந்தி, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஆனால் எதுவுமே உருப்படியாக இல்லை வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த பேக்ரவுண்டில் கட்டினோம். நவ் வி ஆர் ரெடி வித் ஆல் தீஸ் திங்ஸ். வி வெயிட்டிங் ஃபார் த கவர்மெண்ட் அப்ரூவல். இதில் முக்கியம் ஒன்று சொல்ல மாட்டேன். மேலே அந்த தளம் போட்டு நம்ம ஒரு கோபுரத்தில் மேலே தளம் போட்டிருப்பாங்க. ஒரு டயர் இருக்கும், அது போட்டு அப்படியே மேலே போகும். இந்த ஒரு டயர்ஸ் போடுறது வந்து மெட்ராஸ் டெரஸில் தான் போடுவாங்க. அது எப்போவுமே. ஸோ வை தே கோ ஃபார் மெட்ராஸ் டெரஸ் அப்படின்னா ஈஸிலி யூ கேன் ரீப்ளேஸ் த பீம்ஸ் அண்ட் பில்லர்ஸ். கான்கிரீட் போட்டிங்களை எதுவுமே எடுக்க முடியும், எடுக்கிறது கஷ்டம், வைக்க முடியாது. ஐ மீன் இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அதுக்கு வந்து இழுப்ப மரம் வேணும். இழுப்ப மரம் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி மேபி அபவுட் 20 feet இந்த சிங்கிள் பீஸ், 1 அடிக்கு 2 அடி. How to identify the இழுப்ப மரம் which has got this much of a size? அதை தேடி பிடிச்சி இங்கே எங்கே மாறுறது? இல்லை மைசூரில், ஷிமோகா பக்கத்தில் இல்லை, நல்ல வில்லேஜ் மறந்துட்டேன் நான். ஓகே, எனிவே அங்கே வந்து என்ன ரோடு வந்து அகலப்படுத்திட்டு இருந்தாங்க. சிக்பல்லாப்பூர் ரோடு அகலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம சேலத்தில் நம்ம தமிழின் எடுத்து அந்த மரங்களெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கிறான். அப்புறம் அவனை தான் எல்லாம் பிடிச்சோம். அவர் பிடிச்சார். அப்புறம் அதையும் போய் பார்த்து நல்ல மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கும்.
அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துறேன். பின்ன மரத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக கட்டி பிடிக்க முடியாது, 30 அடி உயரம், அதுக்கு மேலே வந்து இது போகும். அந்த மாதிரி ஒரு 10-15 மரத்தை பிடிச்சி இல்லைன்னா வெட்டி வேறு வேலைக்கு போயிருக்கோம். ஏன்னா இல்லைன்னா அண்ணா த்ரெஸ் கட்டிங்கன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அந்த மரத்தை தேடி பிடிச்சி அடிச்சுட்டு வந்து அதை சைஸ் பண்ணி அதுக்கு இந்த வுட் ப்ரிசர்வேட்டிவ் டெக்னிக்கல் அவர் பேசுவார் அவர், இதெல்லாம் முன்னெல்ல பதப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ another important சேலஞ்ச் என்னென்னா, இந்த பழைய கால செங்கல் சின்ன திக்னஸ் இருக்குது எல்லாமே. இப்போ இருக்கிறதா 3 இன்ச் இருக்குங்க, அது எல்லாமே 1.5 இன்ச்சு தான் இருக்கும். இந்த 1.5, 4, 9 இன்ச்சு சப்ளையர்ஸ் யாருமே கொடுக்குறதில்ல. நோபடி இஸ் வில்லிங் டு கிவ். ஏன்னா செங்கல் சூழல் ரொம்ப டிமாண்ட் எல்லாமே. ஸ்டில் கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி மிஷினை மாடிஃபை பண்ணி ஒரு 40,000 கல் வாங்கிட்டு வந்து வச்சோம். அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, இட்ஸ் நாட் என்ன, கல் குவாலிட்டி சரியில்லைன்னு சம் கம்ப்ளைண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் ஆல் ஜென்யூன் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, சோர்சிங் த ஸ்டோன்ஸ். அப்புறம் சம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், சம் ரீசன்ஸ் ஐ cannot நேம் தோஸ் கம்பெனிஸ், தே ரெக்கமெண்ட் சார் இந்த மாதிரி கான்பூரில் நல்ல செங்கல் இருக்குது, போய் பார்க்கலாம் சார் அப்படின்ட்டு. அப்புறம் நானும் சபதி இவங்க இல்லாமல் இப்போ மார்ச் மாதம் போனேன் இல்லையா, இந்த வி வென்ட் டு கான்பூர். தே ஹேவ் an excellent செங்கல். தே ஹேவ் 1.5 இன்ச் திக்னஸ் இருக்குது, 4 இன்ச்சு 8 இன்ச்சு. அப்புறம் அருண் மேனன் சார் ஜபால் திஸ் இஸ் டூ ஸ்ட்ராங் as at what to do. Okay, he says you can't use a too strong material and a lean strength material. அந்த ஸ்டேஜ் ரீக்கப்ப அப்புறம் அது ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட்டிங் த ஸ்டோன் ஃப்ரம் கான்பூர் டு ட்ரிச்சை இட்ஸ் கோட் டு பி another big task. Of course, all these things again, பெருமாள் கைட் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ ஆல்சோ வெரி ஆங்ஷியஸ்லி லுக்கிங் அப்பான் பாயிண்ட். அந்த 4வது பிரகாரம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து யாரும் போக முடியாது. அங்கே வந்து 16 அடி பாதை அமைச்சோம். 16 அடி பாதை அபவுட் 50,000 ஸ்கொயர் ஃபீட் கிரானைட் பாத், 6 இன்ச்சுக்கு கிரானைட்டு, 4 to 6, 2 அடி 2.5 அடி 4, 5 அடி 6 அடி நீளம். இன்னும் எல்லா கோயில்களையும் போட்டிருக்கிற மாதிரி. முதல்ல என்ன பிளான் பண்ணோன்னே மாடர்ன் பில்டிங் மாதிரி பேச 1 இன்ச்சு போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. இன்னும் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். அதுக்கப்புறம் ஒன்றும் வேண்டான்ட்டு கீழே இந்த மணலை போட்டோம். அதுக்கப்புறம் இந்த குவாரி டெஸ்ட்டு அது போட்டு இந்த கல் அப்படியே உட்கார வச்சுருக்கிறோம். இப்போ 4 வருஷம் ஆகிடுச்சு. சால்வ் ஒன்றரை. அப்புறம் உள்ள அந்த புஷ்ஷெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி உள்ள பாம்பெல்லாம் நிறையா இருக்கும், அதில் எடுத்துகிட்டு ஒரு 500-600 மரங்களை நட்டுருக்குறோம். என்ன மரங்கள் அப்படின்னா அகெயின் சேம் ப்ராப்ளம். 30 இழுப்ப மரம் நட்டுருக்குறேன் கோயிலில். ஏன்னா அங்கே எவனும் திருட மாட்டான். இல்லை மரம் இதை திருடுவா, அதை திருட மாட்டான். சாரி, ஐ டோன்ட் நோ, அதுக்கும் உங்களுக்கு இருக்கலாம், யூ டோன்ட் நோ. அப்புறம் 30 வேங்கை மரம், புன்னை மரம், புங்கை மரம், வில்லு மரம் 30, மலை நெல்லிக்காய். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிளி இருக்குது அங்கே, பேரட்ஸு. காலையில் 6:30 மணிக்கு பொண்ணுங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே. மயிலுக்கு நிறையா இருக்குது. ஜாமுன்ட்ரி நகாப்பழ மரம், இது இந்த கோணப்புளிங்க தெரியுங்களா, கொப்புளிங்கன்னு சொல்லுவோமே, அது 20 மரம் நட்டு அதுவும் நல்லா வந்துச்சு. சப்போட்டா, இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரீஸ். இன்ஃபேக்ட் வி வாண்ட் டு பிரிங் அவுட் அ புக் ஆன் ட்ரீஸ் ஆன் ஃப்ரூட்ஸ் அண்ட் திருவள்ளரே அப்படின்ட்டு, ஆல் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போயிட்டுருக்காது. ஸோ ஐ திங்க் வித் திஸ் தட்ஸ் டேக்கன் ஐ திங்க் மோர் டைம் தேன் வாட் இட் வாஸ் allotted to me. ஓகே, நான் மிஸ்டர் சபதி குமார் குருபரன் வில் அவர் ஐ திங்க் குவாலிஃபைட் ஃபார் இந்த மகாபலிபுரம் காலேஜ் இல்லைங்களா. ஓகே, அவங்க குடும்பத்தில் தாத்தா ஆர்கிடெக்சரு, அப்பா. நான் அவர்கிட்ட அதுவும் கேட்டேன் எம்ஓஏ போடுறப்ப. இப்போ வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டால் யோகிதாம்சங்கள் கேட்பாங்க. இத்தனை என்னை சகிச்சுட்டு எங்கோடு இன்னும் வேலை பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் என்ன சொன்னால், பரவாயில்ல நீங்கள் பண்ணிட்ட பரவாயில்ல, குடும்பத்தில் பண்ணுங்கட்டு அது ஒரு 20-30 கோயில் லிஸ்ட்டு கொடுத்தாருங்க அவர். அது எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அத்தனையும் பப்ளிஷ் பண்ணி ரிப்போர்ட் இருக்குங்களா ஏதாவது ஒன்று? ஓ சாலை ஐஐடி. ஓகே, டசன்ட் மேட்டர். சொல்றியா, அப்புறம் காமிச்சிக்கலாம். இந்த எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 5 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறோம். ஈவன் தட் வாஸ் ஆல் வெரி வெல் அப்ரிஷியேட்டட் பை
I mean everyone, and the copies of those reports were made available in Madras High Court. அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னன்னாமா, வாட் வாஸ் வெரி டிசார்ட்னிங் வாஸ், வடக்கில் கோபுரம் வரக்கூடாதுன்னு கேஸ் போடுறாங்க. அது கேஸ் எங்கால உங்காளுக்கு தான் போடுறாங்க. I don't want to name எங்கால உங்கால் எல்லாமே, so I'm just telling you. Maybe off the record I can talk in detail. கேஸ் போட்டாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வேத வித்வான்கள், இந்த பாஞ்சராத்திர ஆகமம், இது வந்து தென்கலை வடகலைன்னு இருக்கு. நாங்கள் தென்கலை, I don't know how many of you know what is தென்கலை வடகலை, that's a different story. ஸோ தென்கலை வந்து பாஞ்சராத்திர ஆகமம். அந்த ஆகம எக்ஸ்பர்ட்ஸை பிடிச்சி கோயிலில் வடக்குலேயும் கோபுரம் வரலாம், கோபுரம் இல்லைன்னா என்ன குற்றம், இருந்தால் என்ன நல்லது, அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகன்ஸ் எழுதிட்டு அதுக்கு மீனிங். ஏன்னா ஒருத்தர் சொன்னால் நம்ப மாட்டாங்கட்டு 3 பேர்த்த பிடிச்சோம். அந்த 3 பேரும் கேவ் ரிப்போர்ட். வாய்ப்பை எனக்கு கொடுத்த அந்த பெருந்தகை குடும்பத்திற்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பெயர் குமரகுருபரன். எனக்கு தெரிந்து நான் 4வது தலைமுறையாக இந்த தொழிலை செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய தந்தையார் 86லேருந்து அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்தபதியார். தென்னார்காடு மாவட்டத்தில் எல்லா திருப்பணிகளும் நிறைய செய்தவர். அதன் பிறகு அவரை தொடர்ந்து நான் இதுவரையில் செய்து கொண்டிருக்கிறேன். 4 தலைமுறைகளாக தெரிந்து அதற்கு முன் என்று என்பதற்கு எனக்கு எந்த விதமான சான்றுகள் இல்லை. செய்து கொண்டிருக்கிறேன். இந்த புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயில் சென்ற கும்பாபிஷேகம் மகா சம்பரோக்ஷணம் 2004ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த கும்பாபிஷேகம் நடைபெறும்போது அந்த கோவிலுக்கு நான் போகும்போது பார்த்தேன், கும்பாபிஷேகம் நடக்குது, ஆனால் அந்த கோபுரம் அப்படியே இருக்குது. அதை செய்த உபயதாரர்கள் வந்து மிக வலிமைப்படுத்தவர்கள் பொருளாதாரத்தில். அதை அப்போதே செய்திருக்கலாம். அப்போது நினச்சிட்டேன், ஏன் இது நடக்காமல் இருக்குது, இந்த கோபுரம் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கோபுரத்தை கட்டாமல் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு. யார் இதை கட்ட போகிறாங்க தெரியல அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். பெருமாள் அகன்ற விழி கொண்ட புண்டரீகாட்ச பெருமாள் தெளிவாக அப்பயே பார்த்துட்டாரு போல இருக்குது, நீ உன்னோட திறமையோடு வாங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இப்போ அதை கூட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயா அவர்கள் வந்து இந்த கோபுரத்தை கட்டுறதுக்காக, இந்த திருப்பணியை செய்கிறதுக்காக அங்கே தங்கிறதுக்கு இட வசதிகள் இல்லைன்னு அங்கேயே ஒரு இடம் வாங்கி ஒரு மடம் அமைச்சிருக்காங்க. வந்தால் தங்கி அந்த கோவிலில் பெருமாளை தரிசிக்கிறதுக்காக. அதனுடைய அலங்கார வேலைகள்லாம் சுண்ணாம்பாலே செய்யணும். இவங்க அக்ரிமெண்ட் போட்டதுனால சுண்ணாம்பாலை செய்யணுன்றதுனால சுண்ணாம்பாலை செய்து பார்க்கணுன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த மடத்தை வந்து சுண்ணாம்பாலை வேலை செஞ்சு பார்த்துருக்காங்க. அது சரியாக செய்யலை, அமையலை. ஏன்னா அதை செய்தவங்களுக்கு சுண்ணாம்பனுடைய அனுபவம் இல்லை, அதனால் அப்படி செய்கிறாங்க. இது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுடைய உபக்கோயில். அப்போ அதனுடைய இணை ஆணையர் திரு ஜெயராமன் அவர்கள் வந்து அந்த இடத்த வந்து பார்க்கும்போது, இது சரியில்லை, நான் வந்து ஸ்தபதியை அனுப்புகிறேன், அவங்கள மாற்ற சொல்லுங்கன்னு சொல்லி என்னை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். பின் அங்கு சரியில்லாத அத்தனை உருவங்களை எடுத்துட்டு மீண்டும் சுண்ணாம்பை பக்குவப்படுத்தி அரைத்து அந்த சுண்ணாம்பில் அந்த சுதைகள் அலங்கார வேலைகள்லாம் செய்து கொடுக்கும்போது ஒரு நாள் மாலை பொழுதில் ஐயா கேட்டாங்க, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னாங்க. கேளுங்கய்யா அப்படின்னு. இல்லை, இந்த கோபுரத்தை கட்டுவியா அப்படின்னு கேட்டாங்க. கட்டுவியான்னு கேட்காதீங்கய்யா, கட்டுடான்னு சொல்லுங்கள் அப்படின்னேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். எந்த ஒரு செயலும் சரித்திரம் தெரிந்தால்தான் சாதிக்க முடியும்னு ஒரு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த சரித்திரத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பாதையில் இருக்கக்கூடிய வெற்றியை நம்ம சாதனையை அடைய முடியும். நம்ம அதில் இந்த கோபுரம் வந்து கட்டுப்படாமல் நின்று போயிருக்கு. இது எந்த காலத்தில் கட்டப்பட்டது, இதனுடைய அடித்தளம் கட்டுமானம் எல்லாம் சரியாக இருக்கா, இது நம்ம எப்படி சோதிக்கிறது? இன்றைக்கி நான் சரியாக இருக்குன்னு நான் ஒரு ஸ்தபதி
இது வந்து இந்த கட்டுமானம்லாம் சரியாக இருக்குன்னு நான் ஒருத்த வாரத்திலே ஒரு கடிதத்தில் எழுதி கொடுத்தால் அது செல்லுமா? ஏற்றுக்கொள்வார்களா? முடியாது. அதற்கு நிறைய ஆய்வெல்லாம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இதற்கு முன்பே ஐயா சொன்ன மாதிரி அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு ஐஐடியினுடைய துணையோட அதனுடைய ஸ்திரத்தன்மையை வந்து ஆராய்ந்து பார்த்துருக்காங்க. ஆராய்ந்து பார்த்து ஒரு பாறையின் மேல் இந்த கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. இது ஒரு அடிப்படை விஷயம். பாறை மேல் கட்டப்பட்ட எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் பலவீனம் அடையாது. ஏன்னா பாறை கீழே இயற்கையாக இருக்கிறது, அதை வந்து எதுவும் செய்யாது. அதனால் அது கண்டிப்பாக இருக்க முடியும். இது கட்டுமானத்தில் அங்கே நாங்கள் போய் பார்க்கும்போது இருந்த நிலை. அதற்கு முன்னாடி இந்த ஸ்தலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஏதோ ஒரு கோபுரம் கட்டுறதுக்கு கூப்பிட்றாங்க, என்னுடைய திறமையை காட்ட போகிறேன், அதில் பணம் சம்பாதிக்க போகிறேன், ஒரு கோபுரம் கட்டிட்டு வந்துடலாம். இது கமர்ஷியல் வியாபார நடவடிக்கை. அது அந்த நான் நினச்சி பார்த்தேன், இந்த கோபுரத்தை வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பாபிஷேகத்தில் பார்க்கும்போது இது யார் கட்ட போகிறாங்கன்னு நினச்சி மனசால் நினச்சதுக்கு இன்றைக்கி பகவான் கொடுத்துருக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்தலத்தோட மகிமை. புண்டரிகாட்ச பெருமாள் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அகன்ற விழி கொண்ட செந்தாமரை கண்ணன் பேர். நம்மளை பக்தர்களை அகன்ற விழியால் பார்த்து அவருடைய கஷ்டங்களை தேவைகளை பூர்த்தி செய்பவர் என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை. இது புராணத்தில் பார்க்க போனீங்கன்னா மார்கண்டேயர் அங்கே தவம் இருக்கார். அங்கே மார்கண்டேயர் தவம் இருக்கார். மார்கண்டேயருக்கு முன்னாடி மகாலட்சுமி தவம் இருக்கா. மகாலட்சுமி தவம் இருக்கிறத மார்கண்டேயர் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாரு? சிபி சக்கரவர்த்திக்கு சொல்கிறார். சிபி சக்கரவர்த்தி யாருன்றது உங்களுக்கு தெரியும். ராமனுடைய எத்தனாவது தாத்தான்னு நமக்கு தெரியாது. மனு குலத்தில் பிறந்த சக்கரவர்த்தி. அவர் தென் நோக்கி வந்த இந்த கொடூரர்கள்லாம் அழிக்கிறதாக தென் நோக்கி படையெடுத்து வரும்போது இங்கே திருவள்ளரையில் தங்கியிருக்கும்போது அவருக்கு வராக ரூபத்தில் பெருமாள் காட்சி கொடுக்குறாரு. அப்போ வந்து மார்கண்டேயரை சந்தித்து கேட்கும்பொழுது இது வந்து க்ஷேத்திரம், இந்த மாதிரியான க்ஷேத்திரம், மகாலட்சுமிக்கு மார்கண்டேயருக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறப்போ உனக்கும் பெருமாள் காட்சி கொடுக்க போகிறாரு, அதை காட்சி கொடுக்கறது தான் உன்னை இங்கே கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. ஸோ அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் உள்ள ஒரு இடத்துல பணி செய்ய போகிறோம், அந்த கோயிலை செய்ய போகிறோன்றது மிக சந்தோஷமான கொடுப்பனையான விஷயம். இறைவனுடைய அருளுன்றது முக்கியமான விஷயம். அது இறைவனன்றி யாராலும் அதை கொடுக்க முடியாதது. அந்த விஷயத்தில் அதற்கு வழிகாட்டியாக இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணும். முதல்ல இந்த வரலாறுன்னு பார்க்க போனீங்கன்னா வரலாறு பார்க்க போனீங்கன்னா சொன்ன மாதிரி ஹொய்சாலா மன்னருடைய கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட ஒரு கோபுரம். ஹொய்சாலா மன்னர்கள் வந்து ஸ்ரீரங்கத்து உள்ள ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்கன்றாங்க இல்லைங்க, வேணுகோபாலன் சன்னதி. அதன் பிறகு இந்த கோபுரம் கட்டியிருக்காங்க. கட்டி படையெடுப்புகள் அல்ல அன்றைய காலங்களில் என்ன நிகழ்வுகளும் தெரியல, இந்த கோபுரம் 2 அடுக்குகள் கட்டப்பட்டு அதோடு நின்று போச்சு. 3வது அடுக்கு கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க கர்நாடகாவை சேர்ந்த கட்டிடக்கலை. இது நின்று போய் 800 ஆண்டுகள் ஆகுது ஏறத்தாழ. இது எந்த அடிப்படையில் கட்ட ஆரம்பித்தது, இதனுடைய உயரம் என்ன, இது எத்தனை நிலைகளுக்காக போடப்பட்ட ஒரு அடித்தளம், எந்த விதமான சான்றுகளும் இல்லை. எந்த சான்றுகளும் கிடைக்கல இல்லை. ஆனால் மேற்கொண்டு கோபுரத்தை கட்ட வேண்டும். இந்த சூழ்நிலை 2வது பகுதி. இந்த கோபுரத்தினுடைய உயரம் எத்தனை நிலைகள் அமைக்கிறதுன்றது எவ்வாறு முடிவு செய்வது? அப்போது ஒரு வரைபடம் தயார் பண்ணுறோம். இது எத்தனை நிலை கட்டணும்னு பார்க்கும்போது
7 நிலைகளுக்கான கட்டுமானம் செய்யலாம் என்பது தெரிய வருது. அது எதிலிருந்து தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அயனம் விஸ்தாரம் அப்படின்னு இந்த ராஜகோபுரத்தில் சொல்லுவாங்க. அயனம் என்பது சூரியன் செல்லக்கூடிய பாதை கிழக்கு மேற்கு, விஸ்தாரம் என்றது அகலம் நீளம். இந்த அயன விஸ்தாரத்தை கணக்கு செய்து அதனுடைய உயரத்தை பார்க்கும்பொழுது முதல் 2 நிலைகளினுடைய உயரம் கீழே இருக்கக்கூடிய கல்காரம் என்று சொல்லக்கூடிய படம் வந்து கல்காரம் கிட்ட காட்டுறேன். அந்த கல்காரம், அந்த கருங்கல் பகுதி வந்து கல்காரம் சொல்கிறது. இந்த பகுதி உயரம், அதன் மேலே இருக்கக்கூடிய 2 நிலைகள் உயரங்களை கணக்கீடு செய்யும்போது அதனுடைய உயரம் தெல்ல தெளிவாக கிடைத்தது. இது 7 நிலைக்காக அமைக்கப்பட்ட கோபுரம் என்பது. இது சிற்பத்தில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. அதெல்லாம் அமைக்கிறதுக்காக சிற்ப சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விகிதங்கள். இவ்வளோ உயரம் இருந்தாக்கா இவ்வளோ அகலம் இருந்தால் இவ்வளோ உயரம் போகும்போது ஒவ்வொரு நிலையும் இந்த உயரம் வரணும். அது பங்குமானங்கள் சொல்லுவோம். அதை அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றது அந்த ஃபார்முலாவெல்லாம் அந்த சூத்திரங்களை புகுத்தி பார்க்கும்போது அதனுடைய நிலை 7 நிலைகள் கோபுரம் என்பது தெரிய வருது. ஸோ 7 நிலைக்கான கோபுரங்கள் கட்டலாம் என்பது ஸ்தபதிகள் மடியில் முடிவு செய்யப்பட்டு, தலைமை சபதியாக முடிவு செய்யப்பட்டு வரைபடம் தயாரிக்கப்பட்டது. அந்த வரைபடத்தை தான் தற்காலிகமாக இந்த படத்துடன் ஒப்பிட்டு முதலில் உங்களுக்கு காமிக்கப்பட்டது. கட்டி முடித்தால் 7 நிலை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. முதல் கதை. பின் அவர் என்ன பண்ணாங்கன்னா 8ல் உள்ளே இருக்கக்கூடிய பழுதுகள் என்னென்னு அவங்க பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அதற்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். அந்த சின்ன வாசல் இருக்கிற படத்தை கோபுரத்தினுடைய நுழைவாயில் 18 படி ஏறி மேலே போகும்போது போகும்போது வாயிலினுடைய அளவு குறுக்கப்பட்டு சிறிய வாயில் வைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்தினுடைய முழு வாயிலுக்கும் இல்லாமல் சிறிய அளவில் வாயில் வைக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? கவனிங்க, பார்த்தா தெரியும். அப்போ பழுது ஏதோ நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரிய வருது. நல்லா பெரிய அளவில் இருக்குன்னு. ஏன்னா இந்த மாதிரி வாயில்களை வந்து சிறியதாக்குறது வந்து 2 காரணத்துக்காக தான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. ஒன்று, பாதுகாப்புக்காக. அவ்வளோ பெரிய வாயில் நிலைக்கதவு போட முடியல என்ற ஒரு காலகட்டம் இருக்கும்போது, மரம் கிடைக்கல, அது அந்த பொருளாதாரம் இல்லைன்ற காலகட்டத்தில் இந்த வாயிலை சிறியதாக்கி அதில் வந்து ஒரு சின்ன கதவு போட்டு வச்சுருப்பாங்க. 2வது, மேலே இருக்கக்கூடிய உத்தரங்களோ கதவாடி கற்களோ உடைஞ்சிருந்தால் அது கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு செவரை கட்டி சின்னதாக பண்ணுவாங்க. இந்த 2 காரணத்துக்காக தான் வாயிற்படி பெரிய பெரிய கோயில்களில் சிறியதாக்கப்படும். ஒன்று பாதுகாப்பு காரணம், இன்னொன்று இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தாங்க. இதில் நான் நுழைஞ்ச உடனே நான் முதல்ல பார்த்த விஷயம் இது உள்ளே ஏதோ இருக்குது. 2வது, உத்தரங்கள் உடஞ்சிருக்கிற உத்தரங்கள் எல்லாமே வந்து எத்தனை உத்தரங்கள் உள்ளே உடஞ்சிருக்கு. குடவரைன்னு சொல்லுவாங்க. நுழைஞ்ச உடனே 2 பக்கம் பார்த்தீங்கன்னா குடவரைன்னு சொல்லுவாங்க. தூண் நிப்பாட்டி வச்சுட்டு இது குடவரை 2 பக்கமும் இருக்கும். இதில் எத்தனை உத்தரங்கள் உடஞ்சிருக்கு, போதியல்கள் உடஞ்சிருக்கு, தூண்கள் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து ஐஐடியில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் படத்தில் மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க, எந்தெந்த இடத்துல இதெல்லாம் உடஞ்சிருக்கு. நாங்கள் ஒரு 9 உத்தரம் உடஞ்சிருக்கு, தூண்கள் வந்து 3 தூண் உடஞ்சிருக்கு, மேலே பாவுக்கள் இல்லாமல் காங்கிரீட் ஸ்லாப் இருக்குது, விதானத்தை மூடி இருக்கிறது. அப்போ காங்கிரீட் ஸ்லாப் இருந்தால் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகள் முன்னாடி தான் அந்த காங்கிரீட் ஸ்லாப் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும்னா கருங்கல், பாவுக்கல் என்று சொல்லக்கூடிய கருங்கல் விதானத்தில் போட்டிருக்கணும். அது இல்லை. இந்த விஷயத்தை நம்ம அங்கே யோசித்து பார்க்குறோம். அப்போ அங்கே கேட்கும்போது சுமார் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பாவுக்கற்கள் சிதிலமடைஞ்சு கீழே விழுந்துடுச்சு. அதனால் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆர்சிசி போட்டுட்டோம். அப்போ இருந்த நிர்வாகம் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிர்வாகம் ஆர்சிசி போட்டிருக்காங்க, டோனர்ஸ் நிர்வாகத்தின் மூலமாக. அப்போ இதை நம்ம கட்டுறோம் அப்படின்னு செய்யும்போது பார்க்கணுன்னா
இந்த தூணை மாற்றணும், உத்தரங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா இந்த பாவுகளையும் தான் நம்ம போடணும். ஏன்னா காங்கிரீட்டை எடுத்துகிட்டு இது ஏன்னா பழமையான முறையில் செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ பழமையான முறையில் இந்த பாவுகளும் போடணும். அதற்கு மேலே பார்த்திங்கன்னா உள்ள 2 நிலைகள் வந்து திராவிகள் கொண்டு ஒட்டி, மெட்ராஸ் அரசுன்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய திராவிகள் போட்டு ஒட்டி, அந்த திராவிகள்லாம் கீழே வந்து சிதிலமடைஞ்சு போயிருக்கு. ஏன்னா 800 வருஷம் ஆகிப்போச்சு, அது என்ன ஆச்சுன்னு தெரியாது நமக்கு. அப்புறம் இதற்கான மரங்கள் வேணும் நம்ம அப்படின்றதெல்லாம் முதல் கட்டமாக நாங்கள் எடுத்த ஒரு இதெல்லாம் செய்யணும் எடுத்த முடிவு. இந்த முடிவுகளை வச்சுக்கிட்டு என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி, கட்ட முடியுமா மேலே? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் பாட்டம் போட்டம் சொல்லி கொடுத்த விஷயந்தான் எனக்கு தெரியும். கட்டலாம், ஒரே வார்த்தை, கட்டலாம். எப்படி கட்டலாம்? 3 விஷயம் அடிப்படையாக பார்க்கலாம். ஒன்று, பாறை மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டேன் முன்னாடியே. 2வது, இந்த 800 ஆண்டுகளில் அது மேலே ஒரே ஒரு செடி கூட முளைக்கல பாருங்கள். அந்த கட்டுமானம் லூஸாக இருந்து, மணலாக இருந்து, மண்ணாக இருந்தால் எவ்வளோ மரங்கள் முளைச்சி அது கட்டுமானம் வீணாக இருக்கும். இது கட்டுமானம் ஒரு செடி முளைக்கலை. அப்போ கண்டிப்பாக அதன் மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? கோபுரத்தை கட்ட முடியும். இது எங்களுடைய பட்டறிவு. தமிழில் பட்டறிவு சொல்லுவாங்க, ஓன் நாலேஜ், அதாவது ட்ரெடிஷ்னலாக வர நாலேஜ். இதை எப்போ நிரூபித்தோன்னா, இந்த திருப்பணி தொடங்கிறதுக்கு முகூர்த்தம் செய்யும்போது மேலே ஏறி மேலே இருக்கக்கூடிய முதல் வரி கடைசியாக விட்டுட்டு போனால் பாருங்கள், அந்த வரியை சுற்றி வச்சு உடைக்கிறோம், எடுக்க முடியல. மேலே இருக்க முதல் கல்லை கடைசியாக வச்சுட்டு போன கல், நமக்கு இப்போ அது முதல் கல், அது அதை சுற்றி விழி வச்சு எடுக்கிறோம், அதை எடுக்க முடியல. அந்த சுண்ணாம்போட தன்மை, அந்த கல்லோட அழுத்தம், இதெல்லாம் அவ்வளவு அருமையாக போட்டு கட்டியிருக்காங்க. அப்போ பட்டறிவு சொன்ன விஷயங்களை இன்றைக்கி ஆங்கில அறிவோடு ஒத்துட்டு அவர்களும் அதை செய்யலாம்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ கட்ட ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் இந்த உடைந்த உத்தரங்கள், போதியல், இதெல்லாம் வந்து ஸ்லாப் மேலே காமிச்சிருது. அந்த ஸ்லாப் ஆர்சிசி ஸ்லாப் இதில் காமிச்சிருக்காங்க. கீழே தூண் உடஞ்சது, மேலே இருக்க அந்த தூண் உடஞ்சதெல்லாம். இதற்கு எல்லாம் என்ன பண்ணோன்னா, ஒரு முட்டு கொடுத்து செவுறு கட்டியிருக்காங்க இடையில இந்த பாருங்கள். செவுறு செங்கல்லும் கருங்கல்லும் வச்சு கட்டி பூசி அந்த தூண்லாம் உத்தரம்லாம் கீழே விழுந்துடாமல் இருக்க இந்த மாதிரி சப்போர்ட் வால் கட்டிருக்காங்க. முட்டு செவருன்னு சொல்லுவோம் அதை. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணோம், இந்த உத்தரங்களை செய்து வைத்து கொண்டு தான் பிரிக்கணும். என்னை பொறுத்த வரையும் எடுத்த உடனே ஒரு காரியத்தை கலைக்க மாட்டேன். காரியத்தை கலைச்சிட்டோம்னா அதை திரும்பி கூட்டுறது கஷ்டம். ஏதோ ஒரு காரணம் வந்து கலைச்சி போட்டுட்டு தள்ள வந்துடும். கலைக்காமல் நம்ம தயார் செய்து வச்சுக்கிட்டு அதை கலைச்சோமா அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ யாருக்கும் எந்த விதமான சங்கடங்கள் வராது. எந்த காரியமும் அப்படி தான் செய்யணும் அதை. அதனால் இதை அளவு எடுத்து இதற்கான அளவுகளுக்காக கருங்கற்களை கொய்ராவிலேருந்து வர வச்சோம். நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த பொற்றாமர் குளம் வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால, அந்த மாற்று பணி செஞ்சிட்டனால கல்லுகளை பழக்கமான ஆட்கள் மூலமாக கருங்கல் அங்கே வர வச்சது. அந்த உத்தரம், இந்த சிறிய கற்களை இறக்கி தூண், உத்தரம் இதெல்லாம் வடிவமைத்தோம். அந்த பழைய தூணில் என்ன விக்கிரகங்கள் இருக்கிறதோ, என்ன கொடிக்கற்கு இருக்கிறதோ, என்ன மணிமலை இருக்கோ, அதை அப்படியே அவ்வாறே அங்கேயே பக்கத்துலேயே அமர்ந்து கொண்டு போயிட்டு வந்து ஒன்றொன்றுக்கும் அளவு எடுத்துகிட்டு ஒன்றொன்றுக்கும் குச்சி உடைச்சிட்டு வந்து புதுசாக செய்கிறது ஈஸி. மனசில் தோணுன கற்பனையை அங்கே செதுக்கிடலாம். ஆனால் இருக்கிறத செய்யணும் போது சந்தேகம் வந்து செஞ்சுட்டே இருக்கும்போது சந்தேகம் வந்து திரும்பி ஓட வேண்டியதாங்க. 18 படி ஏறி மேலே போயிட்டு திரும்பி அதில் சாரத்தில் ஏறி அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த அளவு ஃபோட்டோவில் தெரியாது. ஒவ்வொரு தடையும் ஏறி கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் வந்து இந்த தூண்களையும் உத்தரத்தையும் செய்து முடித்தோம். செய்து முடித்த பிறகு சரி இதை மாற்றிடலாம், பிரிச்சுட்டு மாற்றிடலாம் முடிவு செய்யும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்லாபை அகற்றுறதுக்காக ஐடியா பண்ணோம். அப்போ ஐஐடியுடைய ஒரே முக்கியமான கண்டிஷன், கோபுரம் அதிரக்கூடாது, சுற்றி வச்சு அடிக்கக்கூடாது, எதையும் கோபுரத்தில் ஆணி அடிக்கக்கூடாது. ஆனால் கோபுரத்தை ரிப்பேர் பண்ணணும், வைப்ரேஷன் ஆகக்கூடாது அப்படின்னு.
அப்போ இந்த ஸ்லாப்பு அப்போ ஓர வஞ்சனம் இல்லாமல் 9 அங்குலம் கணத்துக்கு ஸ்லாபை கொட்டியிருக்காங்க, 2 வே ஸ்லாபு. அப்போ எம்எஸ் ராடுன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் முறுக்கு கம்பி இருக்குது, அப்போல்லாம் எம்எஸ் ராடு. முறுக்கு கம்பி வராத காலம் பாக்ஸ் மாதிரி கம்பி கட்டி வஞ்சனம் இல்லாமல் கொட்டியிருக்காங்க. ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருக்குது. இதை இன்றைக்கி சுற்றி உளியோ அந்த உடைக்கக்கூடிய மிஷினோ போட்டு உடைச்சோன்னா கோபுரம் கண்டிப்பாக அதர செய்யும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு என்ன, எளிமையாக எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு ஐயா கூட டிஸ்கஸ் பண்ணோம், சார் கூட டிஸ்கஸ். உடனே வாங்க கட்டிங் மிஷின், ஒரு பெரிய வீல் போட்ட கட்டிங் மிஷின் வாங்கி அதற்கு கீழ்ப்பக்கம் மட்டமாக சாரம் கட்டிட்டு, ஏன்னா நேராக கீழே வந்துடும் அறுத்த உடனே, அதில் நின்று சாரத்தில் இறக்குற மாதிரி முழு சாரம் அமைச்சு மேலே ஒரு துண்டு துண்டாக 3 அடிக்கு 3 அடி 3 அடி 3 அடியாக துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த சாரத்தில் பொறுமையாக உட்கார வச்சு அப்புறம் செயின் புள்ளியில் கீழே இறக்கி அதை வெளியே கொண்டு வந்தோம். கன்வென்ஷனல் கட்டிங் மிஷினுங்க ஸ்லாப் கட் பண்ணுறது 4 இன்ச்சுக்கு திக்னஸ் தான் கிடைக்கும். நாமளும் அதை கட் பண்ணுறோம். இந்த கன்வென்ஷனல் ஸ்லாப் கட்டிங் மிஷின் 4 இன்ச்சு கட் பண்ண மாதிரி தான் வரும். அப்படின்னா 12 இன்ச்சு பிளேடு போடுவாங்க, 4 இன்ச்சு ஒர்க்கிங் டெப்த் வரும். இது 8 இன்ச்சு. 8 இன்ச்சுனா 24 இன்ச்சு பிளேடு போடணும். 24 இன்ச்சு பிளேடு போடணும், கம்ப்ளீட் மெஷினாக டிசைன் பண்ணி திருப்பியும். அது எவனும் பண்ண மாட்டேன்ற உடனே ஆர்டர் போய் எவ்வளோ மிஷின் பண்ணி கேட்குறானுங்க. நான் 1000 மிஷின் வாங்க முடியும் அவங்ககிட்ட. அப்புறம் ஒரு மிஷின் சொல்லிட்டு கோவிலில் சொன்னால் விலை தயவு காமிக்கிறாங்க. அப்புறம் பிளேடு போட்டோம். முதல்ல இந்த கார்பெட் டிப்டு பிளேடு போட்டோம். அது என்னாச்சுன்னா கான்கிரீட் கட் பண்ணது கம்பி இதுமாதிரி தெரிச்சு போய் உடஞ்சிருது. அது தெரிச்ச அந்த கார்பெட் டேப் புல்லட் மாதிரி அடிக்கிறது. குட் பீன் டிசாஸ்டர்ஸ். அப்புறம் அது வேணான்ட்டு அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு போட்டோம், 24 இன்ச்சு பிளேடு. அது வாங்கிட்டு போட்டில் அப்புறம் தேஞ்சிடுதுங்க. அது எகெயின் கோஃபர் டஃப் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு. இப்படி அதிலே ஒரு பெரிய ஆராய்ச்சி. இப்போ ஸோ நவ் வி கேன் கட் த 24 இன்ச் ஸ்லாப், 2 வே ஸ்லாப். சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கம்பி கீழே ஒரு கம்பி இருக்கும். இந்த கார்னர் வரும், இப்போ 7-8 கம்பி இருக்கும் நடுவில். ப்ளீஸ் அந்த ஸ்லாப்பை இந்த மாதிரி இரவு பகலாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அறுத்து வெளியில் கொண்டு வந்து அந்த ஸ்லாப்பை இப்போ பக்கத்தில் வச்சுருக்கோம். அப்போது அந்த ஸ்லாப்பை எடுத்து முடித்த உடனே அந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய உத்தரங்களை பார்க்கும்போது கதவாடின்னு சொல்லக்கூடியது, கதவு ஆடுறதுக்காக வாசக்காலுடைய பின்பக்கம் ஒரு நீளமான பீம் போடுவாங்க, அது பேர் கதவாடின்னு சொல்கிறது. கதவு அதில் ஏர்வாசம் வச்சுட்டு ஆடும், அது பேர் கதவாடி உத்தரம். அந்த உத்தரமானது ஈசான பாகத்தில் உடஞ்சி போயிருக்கு. அது முதல்ல இந்த ஐஐடியுடைய ரிப்போர்ட்லலாம் வராமல் பிறகு இந்த வேலை செய்யும்போது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வெடிப்பு, விரிசல். அதை அந்த இடத்துல அதனுடைய கல்லோட கனம் 3 அடி உயரம் வேணும். தீர்மானம் 3 அடி ஃபினிஷாக இருக்குது. அகலம் 5 அடி வேணும். இங்கே வாசலுடைய பார்வையில் இருக்கிறது 13 அடி ஓப்பனில் இருக்க வாசல். அப்போ உள்ளே எவ்வளோ இருக்குன்னு தெரியலன்றாங்க. ஒரு சூத்திரம் உண்டு எங்களுக்கு. இந்த மாதிரி பெரிய ராஜகோபுரம்லாம் பண்ணோன்னா உங்கள் மைண்ட் செட்டை கொஞ்சம் கவனிச்சிங்க. அந்த வாசல் அகலம் வைக்கும்போது அந்த முக உத்தரம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, முக உத்தரம் கதவாடி இதெல்லாம் இந்த 2 செவரியும் இழுத்து பிடிக்க டையப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இழுத்து பிடிக்கக்கூடியதுக்காக என்ன பண்ணுவோன்னா இந்த வாசலில் பாதி அளவு உள்ளே ஏற்றுவாங்க 2 பக்கமும். தட் இஸ் அ மேக்ஸிமம் லெவல். அதிகபட்சம் இந்த வாயில் படியினுடைய அகலத்தில் பாதி அளவு இந்த பக்கம் ஏற்றுவாங்க, பாதி அளவு அந்த பக்கம் ஏற்றுவாங்க. ஸோ நான் ரெனோவேஷன் பண்ணும்போது நான் அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதை விட சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. நம்முடைய மேக்ஸிமம் எண்டுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ அந்த மனசில் வச்சுட்டு என்ன பண்ணோம், அந்த இடத்த குடைய சொன்னேன். அந்த சுண்ணாம்பு குடஞ்சி எடுங்க, சுண்ணாம்பு கட்டை குடஞ்சி எடுங்க, எந்த அளவுக்கு அந்த கல் நீட்டாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். சுண்ணாம்பை உடச்சி எடுத்து பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி 24 அடி நீளம் அந்த உத்தரம் இருந்தது.
அகலம் 5 அடி, கனம் 3 அடி. அதனுடைய வெயிட்டு நீங்களே பார்த்துங்க எவ்வளோ வரும்னு சொல்லிட்டேன். சரி, இது ஒன்று தான் பிரச்சனை. அப்புறம் நான் சொன்னேன், இந்த வாயில் படியை இதற்காக தான் செய்து அடைச்சிருக்காங்க, சின்னதாக சுருக்கி வச்சுருக்காங்க. இதை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இந்த வாயிற்படி இந்த உத்தரத்தை மாற்றிட்டு இந்த வாயிற்படியை பெருசாக ஆக்கிக்கலாம்னு சொன்ன உடனே ஐயா என்ன சொன்னாங்க, வாயிற்படி எடுக்க போகிறோம், கதவுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. சரி செஞ்சுடுவீங்க அப்படின்னு. அப்போ மேலே நிலமும் ஃபர்தராக ஒட்ட போகிறோம், மெட்ராஸ் டெரஸ்ன்னு சொல்லக்கூடிய தெராவி போட்டு ஒட்ட போகிறோம், அதனால் அதுக்கும் மரம் சேர்த்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. சரிங்க ஐயான்னு சொல்லிவிட்டு இந்த வாயில் படியை உடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலான்னு கணக்கு பண்ணும்போது முதல் நாள் இரவு மழை. காலையில் போய் பார்க்கும்போது மேல் படியில் மையமாக உடைஞ்சிருக்கு விரிசல், நிலைக்காலினுடைய மேல் படியில். நிலைக்கால் சரி வைக்கிறோம் இல்லைங்களா, அவருடைய மேல்படி. ஆனால் இந்த நிலைக்கால்களும் பார்வையில் இல்லை. அந்த செவுறு வச்சு அடைச்சி 6 அடி அகலம் செவுறு வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அது நிலைக்கால்கள் என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஏன்னா சின்ன வாசப்படி தானே வச்சுருக்காங்க, 6 அடி உயரத்துக்கு ஒரு வாசப்படி வச்சுட்டு அதில் வச்சுட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, இது மேலே பார்க்க மேல்படி உடஞ்சிருக்கு. திரும்பி அப்போது அவர்கிட்ட பேசினேன். சரி, மேல்படி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டார். மேல்படி அதில் 1/4 பங்கு குறைவாக தான் இருக்கும் நீளம். அப்போனா அந்த கல்லையும் வர சொல்லி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு தயார் செய்தோம். அந்த கல்லை இறக்கணும், அதை அடித்தாச்சு, மேல்படியும் அடித்தாச்சு. மேல்படி அடிக்கும்பொழுது அந்த கீழே இருக்கக்கூடிய கொடிக்கருக்கு பூவெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால் செவுத்தை கொஞ்சோண்டு உடச்சிட்டா அந்த முனை இந்த பக்கமாக அந்த 2 எண்டில் உடைச்சோம்னா அதனுடைய முடிவு என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி உடச்சி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது உடைக்கும்போது அந்த 2 செவுத்தோட மேலே 2 கார்னர் உடச்சி பார்க்குறோம். மேல்படியில் ஒன்றுமே பூவே இல்லை, சிதிலம் அடைஞ்சு கொட்டி போயிருக்கு. 2வது மேல்படியாக தான், ஒன்றுமே இல்லை, எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் இல்லை. 2வது நிலைக்காலையும் பார்க்குறோம், சைடில் அதுவும் இல்லை, துண்டு துண்டாக இருக்குது, நிலைக்கால் உடஞ்சி போயிருக்கு. நிற்கிற காலில் ஜாயிண்ட்டு போட்டிருக்காங்க. இந்த சாஸ்திரத்தில் ஒன்று உண்டு, சிற்ப சாஸ்திரத்தில் வாயில் படியில் நிலைக்கால்களில் எந்த காரணம் கொண்டும் இணைப்பு கூடாது. அந்த நிலைக்கால் ஒரே காலாக தான் இருக்கணும். அந்த மாதிரி செய்யப்பட்டு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வழிபாட்டில் இல்லாமல் சிதிலமடைந்த கோயில்கள் எதாவது இருந்தால் போய் பாருங்கள். முதல்ல பாருங்கள், அந்த வாயில் படியில் ஏதாவது நிலைக்காலில் ஏதாவது ஜாயிண்ட் இருக்கான்னு பாருங்கள். 2 3 துண்டோ போட்டிருந்தாங்கன்னா பாருங்கள். அது இந்த மாதிரி ஆகும்னு சொல்லுது. ஏன்னா நிலைக்கால்கள் என்பது வேதம், அது முழுசாக தான் வரணும்னு சொல்லுது. 2வது அது வேதன்றது. அப்புறம் நிலைக்கால்ன்றது தாங்கு, அது முழுக்காலம் முழுசாக ஸ்ட்ராங்காக இருந்தாகணும் அது. அதனால் திரும்பி ஐயாட்ட சொன்னேன், ஐயா அந்த நிலைக்காலம் போயிடுச்சிங்கய்யா அப்படின்னு. என்ன ஐயா கிணறு வெட்ட போதம் கிளப்பினேங்கிறேன்றார். அவர் கோயம்புத்தூரில் இருக்கார், நான் இங்கே உடச்சிட்டு ஃபோன் பண்ணுறேன். சரி ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்றார். ரிப்போர்ட்டு ஜேசிக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து மறுநாள் நான் என்ன சொன்னேன், முக உத்தரத்தை அளந்து சுத்தம் பண்ணி பாருங்கள். அதாவது நிலைப்படிக்கு முதல்ல உள்ள உத்தரம் முக உத்தரம், நிலைப்படிக்கு மேல்படி இருக்கு இல்லையா, அது இடத்துக்கு முக உத்தரம். ஆளுங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் முக உத்தரம் மையமாக உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு. முக உத்தரம் மையமாக உடஞ்சி போயிருக்கு. இந்த கதவாடியிலிருந்து இந்த முக உத்தரம் இருக்கக்கூடிய உள் தூரம் 13 அடி உள்ள செவுத்து உள்ளே இருக்குது, 13 அடி எண்டில் இருக்குது. திரும்பி ஐயாவை வர வச்சோம். பேராசிரியர் அருண்மேனன் வந்தாங்க. எதுலாம் உடஞ்சிருக்குன்னு சொன்னமோ எல்லாத்தையும் கருவிகள் கொண்டு சோதிச்சு பார்த்தாங்க. எல்லாமே உடஞ்சி தான் போயிருக்கு, ஆனால் எத்தனை துண்டாக வரும்னு தெரியாது எனக்கு அப்படின்ட்டார். எடுக்கும்போது எத்தனை துண்டாக வரும் தெரியாது. என்ன செய்யலான்னு ஜேசிக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம், ஏடிசிக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம். செஞ்சுருங்க, மாற்றி செஞ்சுருங்க, ஏன்னா இவ்வளோ உடஞ்செல்லாம் ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு எதுவும் செய்யணும், நல்லா செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டேன். அதற்கு கல் எடுக்கிறதுக்கு நான் ஐயாலாம் கர்நாடகா போனோம். அந்த குவாரியை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு டாக்குமெண்டேஷன் செய்யறதுக்காக கர்த்தா எங்கள் கூட வந்து அதற்கு எடுத்த ஒரு கல், எவ்வளோ பெரிய கல் பாருங்கள், அதை சைஸ் பண்ணி நாங்கள் வெளியில் எடுத்தோம்.
25 அடி நீளம், 5 அடி அகலம், 4 அடி கனம். ஏன்னா நமக்கு தேவையான சைஸை எப்போதுமே கரெக்டாக எடுக்க முடியாது, கூடுதலாக தான் எடுக்கணும். அந்த மாதிரி 3 கல், நிலைக்கால்கள் 2, முகவுத்திரம். இது குவாரியில் போயிட்டு அந்த வெயிலில் எல்லாம் அலைஞ்சி, எல்லாம் பெருமாளுக்காக தான். ஒரு மனசில் இருக்க ஒரு வேகம். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய கல்லை பெருசாக உடைச்சி, ஒரு லாரிக்கு ஒரு கல் தான். அது இறக்கிறதுக்கு 2 கிரேன் வேணும். 2 கிரேன் கொண்டு இறக்கி வச்சு, அதில் இந்த செவுரை எடுத்துட்டா இது ஏதாவது பலகீனமாகி விழுந்துருமோன்னு ஒரு எண்ணம் வரும்போது ஐயா என்ன சொன்னாங்க, பின்னாடி இருக்கக்கூடிய 2 வாசக்காலில் இருக்கக்கூடிய அதையே கொடிக்கருக்கு ஆர்னமெண்டல் என்னென்ன இருக்கோ அதை இதில் அடிச்சிடுங்க. இதில் எதுவுமே இல்லை, அதனால் புதுசாக ஒன்று செய்ய வேணாம். ஏற்கனவே உள்காலம் 4 காலம் இருக்கும். ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே 2 நிலக்காலம் இருக்கும், வெளியில் 2 இருக்கும். அந்த உள்காலில் இருக்கக்கூடிய அதே அளவுகள் மாறாமல் அதே டிசைன் இதில் வடிவமைச்சிருங்க, நம்ம செஞ்சுக்கலான்னு சொல்லியாச்சு. அனைத்தும் செய்து முடித்தாச்சு. அடுத்ததெல்லாம் போட்டுட்றோம். கல்லெல்லாம் செய்து அடித்து முடித்தாச்சு. எப்படி வெளியில் எடுத்து பொருத்துறது, இதற்கான ஆலோசனைகள் மட்டும் சுமார் 4 மாதங்கள் நடந்தது. எவ்வளவு தூரம், ஏன்னா வாயிற்படியிலிருந்து ஒரு பக்கத்திற்கு 6 அடி ஆழம் உள்ளே போகணும். அந்த சுவரு குடையணும், சுண்ணாம்பு சுவரை குடைஞ்சிட்டு உள்ளே போகணும். அப்போ தான் அந்த கல் வெளியில் வரும். முதல்ல 5 அடி எடுத்துடலாம், அடுத்த கல் 3 அடி அகல 8 அடி, அப்புறம் அடுத்த கல் 5 அடி இருக்குது. ஸோ 13 அடிக்கு நான் குறைஞ்சிட்டு போகணும். 6 அடி ஆழம். ஸ்ட்ரக்சர் நிற்குமா, விழுந்துருமா? கட்டுமானம் செங்கல் கட்டுமானம் கட்டியிருக்கோம் இல்லையா, அது நிற்குமா, விழுந்துருமா? ப்ரொஃபஸர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல என்னால். நிற்கும் சார், விழாது. எப்படி சொல்கிறீங்க? சுண்ணாம்பு கட்டுமானம் எப்போதுமே அவ்வளவு விரைவாக விட்டு கொடுக்காது. ஒரு தொட்டி அமைக்கிறோன்னு வச்சுங்க, தண்ணி தொட்டி அமைக்கணும். சுண்ணாம்பலம் தண்ணி தொட்டி கட்டி பாருங்கள், எவ்வளோ பாதி அளவுக்கு எடுத்துட்டாலுமே அந்த தண்ணி தொட்டி ஒன்றும் ஆகாது, அப்படி தான் நிற்கும். ஏன்னா சுண்ணாம்பு அந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சி நிற்கக்கூடியது. நிற்கும் சார் அப்படின்னு. சரி, அப்போ நிற்குன்னு சொன்னால் இந்த கல்லை எப்படி மாற்றுறது? முதல் கல்லை வெளியே எடுத்துடலாம். வெளியில் 3 அடி 5 அடி வெளியில் வந்துடும். அடுத்த கல் 5 3 8 அடி வெளியில் வரணும். வெளியில் வந்து கோபுரத்துக்கு மேலே போய்ட்டு தான் வெளியில் வரணும். கீழே இறக்கி வெளியில் கொண்டு வர முடியாது. ஏன்னா 18 படிக்கு 7 படி இருக்குது. 18 படியை விட இது மனிதர்களால் இன்றைக்கி பாறை போட்டு வெளியே சொண்டி போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வலுவுள்ள மனிதர்கள் இல்லை இன்றைக்கி. பாறை போட்டு சொல்லிட்டு போயிடலாம் வசம் தெரிஞ்சாக்கா, ஆனால் வலுவுள்ள மனிதர்கள். அதுவும் சமதளமாக இருந்தால் போயிடும். படி, தலவரிசை, மேடு பள்ளங்கள், இதிலெல்லாம் கல்லை வெளியில் கொண்டு போகிறதுன்றது ஒரு கல் 1 மாதம் ஆகும் வெளியில் போய் சேர்கிறதுக்கு. ரெண்டாவது, செய்த கல்லை 18 படி மேலே கொண்டு வந்து 18 படிக்கு மேலே கொண்டு வந்து அப்புறம் மேலே ஏற்றணும். தூக்கிடலாம், அப்புறம் உள்ளே சுருகணும். இந்த மாதிரி எல்லா விதமான செயல்களும் ஆலோசனைக்கு எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 3 வகையான கிரேனை வந்து வடிவமைச்சு பார்த்தோம். இந்த மாதிரி செய்யலாமா, இது செய்யலாமா எல்லாமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கிரேன் துறையை சார்ந்த நண்பர்களை பொறியாளர்களும் வந்து உதவி செஞ்சு எல்லாம் செஞ்சாங்க. அதில் கடைசியாக எடுக்கப்பட்ட முடிவு இந்த 300 டன் கிரேனை வச்சு தான் செய்ய முடியும். ஏன்னா கோபுரத்தில் எதையுமே தொடக்கூடாதுன்னு ஐஐடியோட உத்தரவு. ஆணி அடிக்கக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, கம்பி இழுத்து கட்டக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு. சரி செய்கிறோம் அப்படின்ட்டு முதல்ல கொடவரைன்னு சொல்லக்கூடிய 2 பக்கம் இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்ட்ரக்சர், இந்த கட்டமைப்பை முதல்ல சாதாரணமான இந்த செயின் புள்ளி போட்டு எல்லாத்தையும் இறக்கி வெளியில் உள்பக்கம் நம்பர் போட்டு இறக்கி வச்சுட்டோம். அந்த கொடவரை காலியாகிடுது 2 பக்கமும் அந்த விங்கு. இந்த உத்தரம் இறக்கிறதுக்கு அது தயாராகிடுச்சு, ரெடி ஆகிடுது. அப்புறம் முடிவு பண்ணோம், முதல்ல இந்த கதவாடியை வெளியே எடுத்துருவோம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, குடஞ்சி வச்சுருக்கோம், அது வெளில வந்துடும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் சுற்றி இருக்குது பாருங்கள் அந்த கல், நடுவில் இருக்கிறது மேப்படி, அந்த பக்கம் இருக்கிறது முகோத்திரம். அந்த கதவாடிகளில் எடுத்துடலான்னு முடிவு பண்ணோம். பக்கத்துக்கு 6 அடி குறைஞ்சிருக்கோம், ஒரு செவுத்து உள்ள பக்கத்துக்கு 6 அடி போயிருக்கு. இந்த கல் வெளியில் வருது. வெளியில் வந்த உடனே சப்போர்ட் என்ன செய்யலான்னு கேட்குறாங்க.
நான் சொன்னேன், டெம்பரவரியாக தற்காலிகமாக சிமெண்ட்டால் ஒரு சின்ன கட்டு சுவர் கட்டி அதை நிப்பாட்டிடலாம், அதை தாங்கிக்கும். ஒரு கட்டு சுவர் கட்டி நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு சிமெண்ட்டால் சுவர் கட்டி அதை நிப்பாட்டி வச்சிட்டோம். அது செட் ஆகிறதுக்கு ஒரு 4 நாட்கள் டைம் கொடுத்தோம். அதுக்கு அதன் பிறகு தான் உள்ளே இருக்கக்கூடிய மேல்படியை எடுத்தோம். மேல்படியை எடுக்கும்போது அதற்கு சில ஜாக்கி முட்டெல்லாம் போட்டு அந்த இடத்துல முட்டு கொடுத்து நிறையா டைட் செஞ்சு அது உட்காராத இடத்துல டைட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எவ்வளோ தூரம் உள்ளே கொண்டு போயிருக்கோம், அந்த செங்கல் கட்டு, ஜாக்கி, இதெல்லாம். இது மேல்படி எடுக்கிறோம். இந்த மேல்படி அந்த பெல்ட்டுக்கு பக்கத்தில் கிராக் விட்டுருக்கு பாருங்கள், அது சரியாக உடையலை. இப்படி இருக்கு, உள்ள சரியாக உடைஞ்சதா இது ஒன்று மேலே வந்துடும், இது ஒன்று மேலே வந்துடும். அப்போ இது உள்ளே எப்படி இருக்குது, உள்ளே கோழி மட்டை மாதிரி இருக்குது, இது மேலே அப்படி கவர் பண்ணிடும். 10 நிமிஷத்தில் வந்துடும்னு வேலையை ஆரம்பிக்கிறோம். அது 6:45 மணிக்கு தான் அது வெளியில் வருது. அது எடுக்க முடியல. 2 2லேயும் பெல்ட்டு போட்டு தூக்கினா மடிஞ்சு அடிச்சுதுன்னா யார் மேலே எங்கே வந்து அடிக்குன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி இறக்கி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த படி வெளியில் வந்தது. இந்த படியை வெளியே எடுத்துகிட்டு உடஞ்சது வருது பாருங்கள், மேல்படி. இந்த படியை எடுத்துகிட்டு அதற்கு உள்ளேயும் சப்போர்ட்டு கொஞ்சம் செவுறு கட்டிட்டோம். ஏன்னா 6 அடி உள்ளே போகிறோமே, அதனால் ஒரு 3 அடிக்கு செவுறு வேணும். செவுறு கட்டி உறுதிப்படுத்திக்கிட்டோம். பழைய கட்டுமானத்துக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஒரு உறுதித்தன்மையில் வந்துடுச்சு அதில். ஏன்னா செங்கல் கட்டி தானே அது கட்டிட்டோம், அதனாலன்ட்டு. அதன் பிறகு இந்த 3வது உத்தரத்தை எடுக்க போகிறோம், முக உத்தரத்தை. நான் என்ன சொன்னால், முக உத்தரம் எடுத்த உடனேயே திரும்பி அதே புது முகத்தை அதிலே வைத்து உடனடியாக கட்டுமான வேலைகளை செஞ்சிடணும். ஏன்னா அது ரொம்ப 13 அடி உள்ளே போயிடுது. கண்டிப்பாக நிற்கும், ஆனால் அது கூட நம்ம விளையாடக்கூடாது, அதை அலட்சியமாக நம்ம நினைக்கக்கூடாது. அதை உடனடியாக நம்ம செஞ்சிடணும்னு முடிவு பண்ணது. அப்போ அந்த முகோத்தரங்கள் எடுக்கிறோம். அது நாங்கள் 4 பார்ட்டாக வரும்னு நினச்சோம். அது ரெண்டு பகுதியாக தான் வந்தது. ஏன்னா அந்த அளக்கும்போது சோதிக்கும்போது 4 பார்ட்டாக வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தது. ஆனால் அதே 2. அந்த முகவுத்தரமும் அதே 24 அடி நீளம், 6 அடி பக்கத்துக்கு உள்ளே இருக்குது. உள்ளே குமார் வேலை செஞ்சாலாம் குடஞ்சதெல்லாம் அதை எடுத்தோம். ஒரு ஆள் உள்ளே நிற்கிறான் பாருங்கள், குடஞ்சிட்டு எவ்வளோ உள்ளே போயிருக்காங்க பாருங்கள். குடஞ்சிட்டு உள்ளே போய்ட்டு அந்த கட்டுமான வேலைகளை செய்து அதை சப்போர்ட் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வெளியே எடுத்தோம். இந்த முகோத்தரம் சொல்லக்கூடாத வெளியே எடுத்தோம். எடுத்து முடிச்சுட்டு அன்று மாலையே இந்த முகோத்தரத்தை மேலே உள்ளே தூக்கி வச்சிட்டோம். இது குடஞ்ச பிறகு ஓப்பனாக இருக்குது பாருங்கள், 13 அடி நீளம். அதாவது இந்த கதவுலேருந்து கோபுரத்தின் உள்ளே வாசல்படி பக்கம் 13 அடி நீளத்துக்கு 6 அடி உள்ள கட்டுமானத்தை குடஞ்சி எடுத்து இருக்கக்கூடிய அந்த கேப். அது அதன் பிறகு இதை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் பார்த்துக்கிட்டு அதே நாளே தூக்கி அந்த உத்தரத்தை வைக்கணுன்றதுக்காக 2க்கும் ஒரே நல்லது செய்யக்கூடிய நாளை பார்த்துக்கிட்டு அந்த நாளில் என்ன பண்ணணும், அந்த முக உத்தரத்தை மேலே ஏற்றுறோம். அதாவது பிரித்த கோபுரத்தில் முதல்ல புதுக்கல்லை தூக்கி வைக்கிறோம். இது வரைக்கும் அதிலிருந்து பழைய கல்லை தான் எடுத்தோம், எல்லாம் செஞ்சோம். முதல்ல புதுக்கல் முக உத்தரம் தான் மேலே ஏறுது. ஐயா சொன்ன மாதிரி புதுசாக ராஜகோபுரம் கட்டுறோம், கோபுரம் கட்டுறோம், அதுக்கு வாசக்கால் வைக்கிறதுன்றது ஒரு யூஷுவல் ஃபங்க்ஷன். அது வாசக்கால் கோயிலுக்காக வைக்கக்கூடிய சாதாரணமாக ஒரு கோயில் கட்டினா வாசக்கால் வைக்கிறது தான். ஆனால் எந்த மன்னர்களோ ஸ்தபதிகளோ செய்த ஒரு வேலையை இன்றைக்கு அதே தன்மையோடு அதே தரத்தோடு புனரமைப்பு செய்யும்போது இதுக்கு திரும்பி வாசக்கால் வைக்கிறோன்றது வரலாற்றில் முக்கியமான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக இந்த முதல் முகோத்தரம் உள்ளே போயிட்டு அந்த இடத்துல உட்கார்ற வரைக்கும், தன் இடத்துல அமர்ற வரைக்கும் அனைவருடைய முகத்திலும் ஒரு இனம் புரியாத பயம், சந்தோஷமும் இருக்குது.
இருந்தாலும் பயமும் கவலையும் முகத்தில் இருந்தது. ஆனால் யாரும் அதை வெளிப்படுத்திக்கல. ஆனால் கீழே பூஜை போட்டுட்டு நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளே மேலே போயிடுச்சு அந்த கல். அந்த கிரேன் அவ்வளோ வேகமாக வேலை செய்தது. 32 சல்லம் இது மட்டும் போயிட்டு போகுது. நான் உள்ளே வர்றதுக்குள்ளே அது உள்பக்கம் வந்துடுச்சு கல். மேலே ஏறி கோபுரத்து வழியாக உள்ளே வந்துடுது. கிட்ட வந்து நிற்கிது, உள்ளே போகிறதுக்கு தயாராக நிற்கிது. ஆனால் இதில் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்க நிறைய செவுறு கட்டி வச்சுருக்கோம் நம்ம விழாமல் இருக்கிறதுக்கு. இது இப்படி தான் தள்ள முடியும். அப்போ நான் கல்லை லேசாக திருப்புறோம், டயக்னல் பண்ணிட்டு ஒரு பகுதியை உள்ளே அணைச்சிட்டு இன்னொரு பகுதியை உள்ளே அணைச்சோம். அதிகபட்சம் 20 நிமிஷத்தில் அந்த முகோதரம் போய் உக்காந்துருச்சு அந்த இடத்துல. அதிகபட்சம் 20 நிமிஷத்தில் உள்ளே போய் உட்காந்தது. இதெல்லாம் அவனன்றி அவன் அருளின்றி எதுவும் இல்லை. நான் செஞ்சேன் நாங்கள் செஞ்சேன்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் இந்த வழியை காமிச்சதும் இந்த புத்தியை கொடுத்ததும் அவன் தான். இது யாருக்கோ தெரிஞ்சிருந்து இதை சொல்லாமல் இருந்தாலும் அந்த புத்தி அழிஞ்சு தான் போகுது. தெரிஞ்சதை வெளியில் சொல்லும்போது தான் அந்த வித்தை வளருது. படித்தவங்க அத்தனை பேரும் வித்வான் ஆகிட போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குன்றதுக்காக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியுன்றதை விட எனக்கும் கொஞ்சம் தெரியும்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அதான் என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும், 4 பேருக்கு தெரியட்டும், அதனால் ஒரு பயன் கிடைக்கட்டும், அதனால் ஒரு தவறு ஏற்படாமல் இருக்கும். அடுத்து உத்தரம் மாற்றும் போது நீங்கள் கேட்பீங்களே, எவ்வளோ நீளம் வச்சுருக்கீங்க, இது எப்படி வச்சிங்கன்னு கேட்பீங்களே. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோபுரத்தில் செய்யும்போது ஒரு 20 நிமிடத்தில் அந்த முகோத்தரமானது போய் அமர்ந்தது. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எந்த விதமான சங்கடமும் கொடுக்காம தன்னமாக ஒரு சின்ன குழந்தை மாதிரி போயிட்டு அமைதியாக ஏற்ற மாதிரி அதே மாதிரி உட்காந்துருச்சு. அது ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அந்த இடத்துல. அதை வச்சு முடிச்சுட்டு உடனடியாக சுண்ணாம்பெல்லாம், இதுக்கு நடுவில் ஒரு சுண்ணாம்பை பற்றி ஒரு தலைப்பு இருக்குது. சுண்ணாம்பால் கட்டணும், சுண்ணாம்பை எப்படி அரைப்பீங்க தெரியுமா? செய்யலாங்க. எப்படி அரைக்கிறது? பழமையான முறையில் அரைக்கணும். கிரைண்டர் வாங்கிடலாம். கிரைண்டர் வாங்கினா இட்லி மாவே சூடாகி போகுது. வழித்து எடுக்கிறதுக்குள்ளே இட்லி மாவே சூடாகி போகுது. இட்லி தோசைக்கு டேஸ்ட்டு மாறி போகுது. அப்போ சுண்ணாம்பு வந்து இயற்கை என்னும்போது அது சூடு ஏறும்போது என்ன ஆகும்னா அது தன்மை மாறும். அதை அரைக்கும் போது அதுக்கு சூடு ஏறக்கூடாது. அதனால தான் அதை நிதானமாக பொறுமையாக சுற்றி வரக்கூடிய ஒரு முறையை பழைய நம் முன்னோர்கள் கையாண்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு களம் அங்கே இருந்தது. ஆனால் அது செயல்பாட்டில் இல்லை. அதை நம்ம செய்து பரிசோதித்து பார்க்கணுன்னு ஐயா முன்னாடி ஒரு செய்தியை சொன்னாங்க. சரிங்க ஐயா, அதை அமைச்சிடலான்னு சொல்லிட்டு புதிதாக கருங்கல் வாங்கி 60 அடி சுற்றளவு கொண்டு அந்த குழியெல்லாம் அமைச்சு சரி பண்ணோம். அப்புறம் ஐயாட்ட சொன்னேன், ஐயா இது மாடை கட்டி ஓட்டணும் வரணும், இங்கே மாடு ஓட்ட முடியாதுப்பான்னாங்க. அவங்க டெக்னிக்கல் படித்தவங்க இல்லையா, உனக்கு எத்தனை சுற்றியாக வேணும்னாங்க. 1 நிமிஷத்துக்கு 1 சுற்று வேணும்னு மிஷினில் போட்டு தரேன் அப்படின்னாங்க. கியர் பாக்ஸ் செட் பண்ணாங்க, சுவிட்சை போட்டாங்க. அது கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு 1 சுற்று தான் வருது. உனக்கு எத்தனை சுற்று வேணுமோ பட்டன் அழுத்திட்டு விட்டுட்டு அத்தனை சுற்று ஓடிட்டு நின்றுடும் அப்படின்ட்டாங்க. நீ வந்து கல்லெல்லாம் போட்டணும். முன்னாடியில் என்ன பண்ணணும், மாட்டு கழுத்தில் ஒரு பை தொங்கும், அதில் ஒரு கல் இருக்கும். ஒரு சுற்று முடிஞ்சு இந்த பையிலேருந்து கல்லை தூக்கி அந்த பையில் போடணும். ஒரு சுற்று முடிஞ்சு கல்லை தூக்கி இதில் போடணும். 60 சுற்று வரணுன்னா 60 கூழாங்கல் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கல்லை இதில் போட்டுக்கணும். ஆள் ஏமாத்தான் 4 கல்லை கூட தூக்கி போட்டுருவான், சீக்கிரம் வைக்கணுன்ட்டு வஞ்சி போச்சுன்னு சொல்கிறதுக்கு. இப்போ அந்த வேலை இல்லைல்ல, கரெக்டாக 60னா 60 ஓடி நிற்கும். அருமையாக அமைஞ்சது. நான் எதிர்பார்த்த மாதிரி சுண்ணாம்பும் கிடையாது. இந்த சுண்ணாம்பை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? நான் சுண்ணாம்பில் என்னுடைய பாட்டனார் கூட சுண்ணாம்பில் வேலை செஞ்சுருக்கேன். வீடு வேலைகள் செய்தது. என்னுடைய பாட்டனார் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கிராம தேவதைகள் செய்யக்கூடிய அந்த வீரன் குதிரை கிராம தேவதைகள் சொல்லலையே அதனுடைய வேலைகள் செய்து தான் நிறைய பழக்கப்பட்டவர். என்னுடைய தகப்பனார் தான் கோவில் கட்டுமானத்தில் நிறைய மாடர்னாக இந்த டிபார்ட்மெண்ட் கோயிலில் வந்த பிறகு அவர் கூட இருந்து செய்த வேலைகள் தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப எளிமையாக சாதாரணமாக அவரை பற்றி இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் அந்த நிலைமைக்கு நிற்கிறேன்னா அவங்களுடைய ஒரு அருள் அதில் இருக்குது. அவங்ககிட்ட எளிமையாக ஒரு வேலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யக்கூடிய ஒரு படிப்பறிவு இல்லாதவர் தான், பட்டறிவு தான் இருக்கலாம். என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் பொதுவாக கிராமத்துலலாம் திருக்கோயில் பண்ணுறோன்னு சொன்னால் வேலை முடிகிற வரைக்கும் ஜனங்கள் அந்த பக்கம் வரமாட்டாங்க.
கும்பாபிஷேகம் 4 நாள் 5 நாள் இருக்கும்போது தான் நான் வந்து கோயிலுக்கு இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு எல்லாம் நிறைய பேர் கிட்ட வருவாங்க. இந்த கிராம கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நேர்த்தி கடன் சொல்லுவாங்க. என்ன மாதிரி உடம்பு சரியில்லாம போச்சு, என்ன மாதிரி ஒரு சிலை செஞ்சு வைக்கிறேன், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை குழந்தை மாதிரி சிலை செஞ்சு வைக்கிறேன், அந்த மாதிரி நிறைய வேண்டிப்பாங்க அவங்களாம். அது அந்த டைமில் ஞாபகம் வந்துடும். அங்கேருந்து வந்துடுவாங்க, ஐயா என்ன செய்வது தெரியாது, கும்பாபிஷேகத்துக்குள்ளே என் சிலை இங்கே நிற்கணும் அப்படின்வாங்க. 6 அடி உயரத்துக்கு என் சிலை இங்கே நிற்கணுன்னுவாங்க. கும்பாபிஷேகம் 4 நாள் இல்லை 3 நாள் வரும். கொண்டா காசை எடுத்தா காசான்னுவார், தைரியமாக சொல்லுவார். நானே முழிப்பேன், ஒரு கம்பி நிப்பாட்டி அது கருங்கல் சக்கை போட்டு அடித்து அது மல்லி போட்டு தேய்க்கணுன்னா அதெல்லாம் வேறு யாரையா பாருன்னுவார். 4 மணிக்கு மேலே 6 அடி உயரத்துக்கு தரையிலே கம்பி கொட்டி காங்கிரீட் கொட்டி நைட்டுக்குள்ளே அதை எல்லா ஃபினிஷிங் செஞ்சுடுவார் படுக்க வச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். 3 நாள் கழிச்சு தூக்கி நிப்பாட்டிட்டு பின்னின் பக்கம் வேலை செஞ்சுடுவார், வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு சாதுரியமாக வேலை செய்யக்கூடிய ஒரு புத்தி, இதெல்லாம் நமக்கு ஆண்டவன் கொடுத்த வரங்கள் அதெல்லாம். அவர் அந்த இடங்களில் வேலை செய்யும்போது அவர் ஏற்பட்ட அனுபவம் தான் அந்த சுண்ணாம்பை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்போ நான் என்னென்னலாம் கலப்பை, எப்படிலாம் கலப்பை, என்னென்ன செய்வீங்கன்னு ஐயா கேட்டாங்க. விகிதாச்சாரம் எந்த விகிதத்தில் கலப்பீங்க, அதை கலந்து எத்தனை நாள் புளிக்கணும், அப்புறம் அரைக்கணும், திரும்பி புளிக்கணும், திரும்பி அரைக்கணும். இதனுடைய காலக்கெடு 30 நாட்கள். நீங்கள் சுண்ணாம்பை இன்றைக்கி கலந்து இன்றைக்கி வேலை செய்ய முடியாது. இன்றைக்கி கலந்தீங்கன்னா 30 நாள் கழிச்சு தான் அதை வேலை செய்ய முடியும். 30 நாள் தான் வேலை செய்ய முடியும். அதன் பிறகு நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த 30 நாளில் 2வது அரைச்ச பிறகு நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கிட்டு எப்போ வேணால் எடுத்து பயன்படுத்தலாம், அப்பப்போ வேண்ட அளவுக்கு. இதை நான் நம்பணும், நிரூபிக்கணும். கட்டுமானம் எப்படி வரும் அப்படின்றது. சரி, என்ன செய்யலாம்? ஒரு மாதிரி கோபுரத்தை கட்டி காமிச்சிடலாம். அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கடைசி பகுதி சின்ன கோபுரம் மாதிரி, அந்த பகுதியை அதே அளவு எடுத்து ஒரு மாதிரி கோபுரம் கட்டி அங்கே காமிச்சாச்சு. அந்த சிறிய கற்கள் நாங்கள் 1.5 இன்ச்சு கேட்டோம். அந்த மிஷினரியில் வந்து 2 இன்ச்சு கம்மி கொடுக்க முடியாது, அதனால் எங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த 2 இன்ச்சு கல் கொடுத்தாங்க. ஆனால் அந்த கல்லில் சுத்தம் இல்லை, அதாவது அளவுகள் சுத்தமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நிறைய அந்த சுண்ணாம்பு கற்கள் இருக்குது. வெடிச்சிடும் ஒரு காலகட்டத்தில். தண்ணி உள்ளே வாங்கும், இல்லைன்னா வெயில் தாங்காமல் வெடிக்கும். அந்த மாதிரி தன்மையெல்லாம் அதில் வரும். அதனால் இருந்தாலுமே அந்த கல்லை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, சுண்ணாம்பு வேலைக்கு கல்லை பரப்பி தேய்க்கணும். ஒரு கல்லை எடுத்து மேலே தேய்க்கணும், திருப்பி எல்லா கல்லையும் திருப்பி வச்சு தேய்க்கணும். கல்லை சுத்தமாக ஒன்றோட ஒன்று இழைச்சி அதன் பிறகு தண்ணியில் ஊற வச்சு தான் நீங்கள் கட்டு வேலைக்கு பயன்படுத்த முடியும். சாதாரணமாக சிமெண்ட் வேலைக்கு ஒரு மூட்டை கலவை போட்டோம், கல்லை நினச்சும் தூக்கி வச்சுன்னு வைக்க முடியாது. கல்லையும் தேய்த்து ஊற வச்சு தனியாக கொண்டு வரணும். அந்த சுண்ணாம்பு அந்த 1 மாதம், இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே அதை தயார் செய்து வச்சுருக்கணும். இந்த கல்லையும் தேய்ச்சி தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கணும். இது செய்தால் தான் செய்ய முடியும். ஆக மொத்த மனசு இதிலேயே இருக்கணும், எண்ணம் இதிலேயே இருக்கணும், புத்தி இதிலே இருக்கணும். அப்போ தான் இது நடைமுறை சாத்தியமாகும். சிந்தையும் செயலும் ஒன்றுபட வேண்டும், அப்போ வெற்றியாகும். சரி, ஒரு மாதிரி கோபுரம் கட்டி காமிச்சேன். அந்த மாதிரி கோபுரத்தில் ஒரு பகுதியை பூசியும் காமிச்சிருக்கேன். பிளாஸ்டிங் சொல்கிறோம் இல்லையா, சுண்ணாம்பு கொண்டு பூசினா எப்படி இருக்கும் அப்படின்றத அதை அங்கே செஞ்சு பார்த்தது. அதற்கான க்யூரிங் சொல்லக்கூடிய அந்த தண்ணி ஊற்றி இவ்வளோ டைம்லாம் வச்சுட்டு அதெல்லாம் சேர்த்து காமிச்சோம். ஆனால் இது நாள் வரைக்கும் பேராசிரியர் அதை பற்றி இன்னும் ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்காமல் இருக்கார். கட்டி முடிச்சதுக்கு சுண்ணாம்புக்கு அந்த கட்டுறதுக்கு, அந்த மாதிரி கோபுரம் கட்டுறதுக்கு ஒரு பூஜை போட்டு தான் செஞ்சது அது. அதாவது இந்த ஒரு கோவில் கட்டக்கூடிய நடவடிக்கையில் எது ஆரம்பித்தாலும் 4 கிழமை கொண்டு பூஜையோடு தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா பூமியினுடைய கட்டுப்பாடு முழுக்க முழுக்க நட்சத்திரங்களும் ராசிகளும் கையில் தான் இருக்குது. பூமி தனி கட்டுப்பாடு கிடையாது. எந்த ஒரு செயல் செய்தாலும் நட்சத்திரங்களையும் ராசிகளையும் கேட்டுத்தான் பூமியில் செய்ய வேண்டும். ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடியது இந்த நட்சத்திரங்கள், ராசிகள், கிரகங்களை தான் சேர்த்து சொல்கிறது தான் 48ன்னு சொல்கிறது. கடவுளே பூமிக்கு வந்தாலும் 4 நட்சத்திரம் கேட்டு தான் பூமிக்கு வரணும். அப்போ தான் அவர் என்ன காரணத்துக்காக வராரோ அந்த காரணம் நடக்கும். ஏன்னா நட்சத்திரங்களுக்கு அந்த அளவு சக்தி உண்டு, ஒவ்வொரு நட்சத்திரம். இதை பற்றி நீங்கள் தெளிவாக படிக்கணுன்னா ஸ்ரீ தத்துவ நிதி அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா, அது பிற்கால புத்தகம்தான், இருந்தாலும் சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தில் கிடைக்குது. ஒவ்வொரு நட்சத்திரமும், ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு திதியும்
என்ன பலன்களை செய்யும், என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றது எல்லா தெளிவான விஷயம் நீங்கள் அதில் பார்க்கலாம், படிக்கலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு மாதிரி கோபுரம் கட்டி காமிச்சோம். ஸோ சுண்ணாம்பு செட் ஆகுது, நன்றாக விரைவாக கூடுது, டைட்டாக பிடிச்சிக்கிச்சு அப்படின்றது தெரிஞ்ச பிறகு பெரிய கோபுரத்தில் அந்த சுண்ணாம்பை நாங்கள் அடைச்சி கட்ட ஆரம்பித்தோம். அந்த ஒரு பகுதியை முகோத்திரத்தை வச்சு முடிச்சுட்டு அடுத்து இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த உடஞ்ச வாசக்காலை வெளியில் எடுக்கணும். நிலைக்கால் எடுத்துனது, நிலைக்கால் இருக்குது. எப்போதும் நிலைக்கால் பக்கத்தில் உள் பக்கம் வந்து ஒரு அந்த கதவு எவ்வளோ போடுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சட்ட அமைப்பு வச்சு கொடுப்பாங்க. அது பேர் சட்டத்தலைன்னு சொல்லுவாங்க. உள்ளே சட்ட அமைப்பு வச்சு உள்ளே அணைச்சிருப்பாங்க. இந்த கல்லை மேலேருந்து கீழே வரையும் எடுத்தால் தான் இந்த வாசக்கால் வெளியில் வரும். வாசக்கால் வெளியில் வந்துடும். சின்ன வாசக்கால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கஷ்டமான பொசிஷன் இருக்குது. பழங்காலங்கள் என்ன பண்ணுவோன்னா எதிர்பக்கம் மட்டும் வேலை செஞ்சுட்டு உள்ளே கல் எப்படி இதோ அப்படியே தூக்கி வச்சுருவாங்க. உள்ளே அன்ஷேப்பாக இருக்கும். உள்ளே அந்த அன்ஷேப் வந்து சப்போஸ் எதிர்க்க இருக்கிறத விட பின்னாடி பெருசாக இருந்து போச்சுன்னா நீங்கள் உருவனா வராது, பிரித்தாலும் வராது, ஸ்ட்ரக்சரே தூக்கிட்டு வரும். நம்ம பிரிக்கிறது ஒரு பகுதி மட்டும்தான், உள் பகுதி மட்டும் பிரிச்சுட்டு இதை எடுக்கிறோம். கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்படி எடுத்தால் தான் அது கஷ்டம், இப்படி எடுக்கிறோம் வரும். அந்த ஒரு யோசனையை செய்து இந்த மேலேருந்து வாசக்காலுடைய கீழ்ப்பக்கம் இருக்கிற கீழ் வரைக்கும் 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த வரிக்கல்களை பிரித்து எடுத்து நம்பர் போட்டு வச்சுட்டு நம்பர் போடலை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாவுக்கள் சிதிலமடைந்து கீழே விழுந்தது பார்த்தீங்களா, விழும்போது இந்த நிலைக்கால் மேலே விழுந்து இந்த நிலைக்கால்கள் சிதிலமடைந்தது காரணமே அந்த பாவுகள் விழுந்ததுனால தான் அந்த 2 பக்கம் சட்டத்தில் வீணாக போனதில்ல. அது பாருங்கள், அன்ஷேப்பாரில் மொட்டை மொட்டையாக இருக்குது பாருங்கள் அந்த கல். இது எல்லாத்தையுமே எடுத்தோம். இதுக்கு எல்லாமே புதுக்கல் தான் வைக்கணும். ஏன்னா இது ஒரு முகம் இல்லாமல் உருண்டை ஆகிடுச்சு அந்த கல் விழுந்து. அதனால் இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு புதுசாக தான் வைக்கணும்னு முடிவு பண்ணோம். அப்போ இதற்கு காலக்கெடு நிர்ணயம் பண்ணாங்க. ஏன்னா கிரேன் நிற்குது, இங்கே கிரேனுக்கு வேலை கொடுக்கணும், காலக்கெடு வேணும். இது காலம் சொல்லி செய்வதில்லை வேலை, காலம் சொல்லியும் தனம் சொல்லியும் செய்வதில்லை அந்த வேலை. தனம் தான் தெரியும் உங்களுக்கு, ஃபைனான்ஸ். இது இந்த காரியம், இந்த கோபுரம் திரும்பி புனரமைக்கிறது, இந்த செயல்கள் செய்கிறது எல்லாமே அன்றைய காலமாக இருந்தால் மன்னன் மட்டும்தான் செய்ய முடியும், எந்த தனவந்தனும் செய்ய முடியாது. ஏன்னா வரலாறில் படிச்சிருப்பீங்க, பட்டினத்து செட்டி 3 தலைமுறையாக சோழ மன்னனுக்கு முடிசூட்டிய குடும்பம். ஆனால் அவர்கள் எந்த விதமான ஒரு பணி செய்தார்கள் என்று வரலாறு இல்லை. அப்போ ஒரு மன்னனாக இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் இந்த வேலையை. யாரு கண்டா 800 வருஷத்துக்கு பிறகு அதே மன்னன் ஜெயபாலா வந்திருக்காருன்ட்டு. அந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, தனிப்பட்ட ஒரு மனிதன் இதை செய்ய முடியாது, ஆண்டவன் அருள் இல்லாமல், அல்லது மறுபிரிவியாக கூட எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். அப்போது இதெல்லாம் பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுக்கிறதுக்கு 1 மாத காலம் ஆச்சு. சுத்தமாக வெளியில் கொண்டு வந்து எடுத்துகிட்டு அப்புறம் பிரித்து எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு கேப் விடக்கூடாது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் உடனடியாக நிற்கிற விஷயம் இல்லையா, உயரமான விஷயம் வேறு இல்லையா. அந்த இடத்துல உடனடியாக அந்த நிலைக்காலை பொருத்தணும். அதனால் நிலைக்கால் பொருத்துவதற்கான நாள் நேரம் குறித்து விட்டு அந்த கல்லை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னது. இன்றைக்கு எடுத்தால் நாளைக்கு அதை வச்சிடணும். அப்போ அந்த ஒரு நாளில் வந்துடுமா, வரலன்னா பிரச்சனை ஆகிடுமே. வரும், நம்பிக்கையே வாழ்க்கை வரும். முதல் நாள் எடுத்தோம் அந்த வாசகால் எடுக்கிறதுக்கு. சின்ன படத்தில் கிட்ட எடுத்தோம்ல, பெல்ட்டெல்லாம் போட்டு இருட்டில். அந்த வாசகாலை வந்து பெல்ட்டு போட்டு நைட்டில் காலையில் ஆரம்பித்தோம். ஒரு கால் ஈஸியாக வந்துடுச்சு நாங்கள் நினச்ச மாதிரி. மேற்கு இருக்க கால் வரல. அவ்வளோ அலட்சியமாக இடம் போட்டிங்களான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நான் இடையில் ஒரு நாள் இருக்குது, அந்த டைமில் அந்த கால் உள்ளே வரணும். புதுசாக அடித்து வச்சுருக்க கால் உள்ளே வந்து அந்த இடத்துல சீட்டிங் ஆகணும். பூஜை தான் போட முடியுமே தவிர அந்த நேரத்துக்கு அதை வைக்க முடியாது. ஏன்னா சின்ன வாசகாலில் தூக்கி வைக்கிறதுக்கு இதை. அப்போது ராத்திரி 7:30 மணிக்கு அந்த வாசகால் வெளியில் வந்தது. போராட்டம் செஞ்சு
இதுக்கே இது உடஞ்ச வாசக்கல், அது 2 துண்டாக இருந்த வாசக்கல் அது. அந்த நேரமும் எல்லோருடைய மனதிலும் அது சரியாக வரணுன்ற ஒரு இனம் புரியாத ஒரு பயம், வேண்டுதல் எல்லாமே இருந்தது தான், வந்தது ஆண்டவனவர்களால். அதன் பிறகு மறுநாள் அந்த 2 வாயில் நிலைக்கால்களையும் கொண்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சிட்டோம். 23 அடி உயரம், 3 அடி அகலம், 5 அடி கனம். இதை தூக்கி எந்தெந்த வாசகால் எங்கே வரணுமோ அந்த இடத்துல போயிட்டு நிற்க வச்சிட்டோம். அந்த வாயிற்கால் நிலைக்கால்கள் உள்ளே போனது வீடியோ, ரன்னிங் வீடியோவாக இருக்குது பாருங்கள் சார். இது கோபுரத்தினுடைய மேல் மட்டம். புல் பூண்டு தான் முளைச்சிருக்க ஒழிய மரம் செடி கொடிகளால் இல்லை. சவுண்ட் இல்லை சார். ஸோ ட்ரானில் எடுத்தது அது சவுண்ட் இல்லை. இது மேலே இருக்க கல்ல முதல் வரி தெரியுது பார்த்தீங்களா? இந்த முதல் வரியை தான் உளி கொண்டு பேர்த்து எடுக்க முடியல. அந்த முதல் வரின்னு சொல்கிறது மேலே கடைசி வரி. அந்த அளவுக்கு அது வந்து சுண்ணாம்போட தன்மையும் கல்லோட தன்மையும் அவ்வளோ உறுதியாக இருக்குதுங்க. இது கொஞ்சம் பொறுமையாக தான் உள்ள கொண்டு போகணும். ஏன்னா வெர்டிக்கலில் இறங்குது. இது இப்படி பெல்ட்டு போட்டிருந்தா வேகமாக கொண்டு போயிடலாம். நிலையில் நிப்பாட்டில் பெல்ட்டு போட்டதுனால அது ரொம்ப நிதானமாக தான் அதை உள்ளே கொண்டு போகணும். அதை இதில் இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கிரேன் ஆப்ரேட்டருக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. கிரேன் ஆப்ரேட்டர் உட்காந்துற இடமும் அந்த உள்ளே நடக்கிற விஷயமும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கிரேன் ஆப்ரேட்டர் இயக்கியவர் வந்து ஃபோனில் சொல்ல அவ்வளோ அருமையாக அந்த வேலையை செய்து கொடுத்தார். அவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள். எந்த விதமான ஒரு சின்ன ஒரு பழுது இல்லாமல், செய்த வேலைகள்லையும் எந்த விதமான ஒரு பழுது இல்லாமல் அருமையாக செய்து கொடுத்தாரு. மிக மிக நான் ரொம்ப ரொம்ப ஒரு சுப்பீரியர் ஆப்ரேட்டர், நல்லா செய்து கொடுத்தார் அவர். இந்த நிலைக்கால்களை முதல்ல வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் பூஜைகள் செய்து கல்லை திருப்புறாங்க பாருங்கள். இது முழுசும் புது வடிவம், புதுசாக செதுக்கப்பட்டது. பழைய தூணில் எவ்வாறு இருக்கோ அதே மாதிரி செய்தது. அடுத்த மறுநாள் இந்த நிலைக்கால்களுக்கான பூஜை செய்யப்பட்டு அதற்கான செய்ய வேண்டிய கிரிகையெல்லாம் செய்து அதை அதனுடைய சாணத்தில் நகர்த்தி வச்சோம். அதற்கு பெருந்தகை பெருமக்கள் அனைவரும் கூட இருந்து வந்து எல்லாம் செய்து முடித்தாங்க. இந்த வாசக்கால் நிலைக்கால் என்பது ஒரு பழைய ராஜகோபுரத்திற்கு புதிய நிலைக்கால்கள் செய்திருக்கிறோம். நிலைக்கால்கள் பொருத்தியிருக்கிறோம். அதில் பெரும்பங்கு அங்கே இருக்க 2 பேருக்கு தான். 2 பேர் அங்கே இருக்காங்க பாருங்கள், மஞ்சள் சட்டையும் வெள்ளை சட்டையும். இதன் பிறகு அன்றைக்கு இந்த நிலைக்கால் வைத்து அன்றைக்கு
கர்த்தாவுடைய மனதில் ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த வேலை அவருக்கு கொடுப்பனையாக இருந்தாலும் வெளியிலிருந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகள் அதிகம். இதை கட்டக்கூடாது, செய்யக்கூடாது. ஒரு பழமொழி வேறு சொன்னாங்க, கோபுரத்தை குடஞ்சி வீணாக்கிட்டு இருக்காங்க, குரங்கு கையில் பூ மாலை கிடச்ச மாதிரி அப்படின்னு நிறைய எதிர்பக்கம் கணைகள் நிறைய. அதை எல்லாத்தையும் மீறி அந்த நிலைக்கால் நிறுத்தும்போது அவர் மனதில் ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் அந்த முகத்தில் தெரிஞ்சுது. அதை செய்வதற்கு என்ன கருவியாக பயன்படுத்துகிறது ஆண்டவன் ஒரு வழி கொடுத்துருக்காரு. என்னுள்ள இருக்கக்கூடிய திறமையை காட்டுறதுக்கு ஒரு வழியை கொடுத்தாரான்னு சொல்ல முடியாது, ஏதோ நடந்தது. அதன் பிறகு இதன் மேல் அதற்கான மேற்படியை உடனே தூக்கி வச்சிடலாம். ஏன்னா அது எந்த விதமான ஒரு அமைப்புக்கும் கட்டுக்கோப்புக்கு இல்லாதது. நிலைக்கால்கள் நிறுத்தப்பட்டு அதன் மேல்படி வைக்கப்பட்டு அதுக்கும் இந்த சுண்ணாம்பாலை சேர்த்து அடைச்சி முடித்த பிறகு ஏற்கனவே அந்த கதவாடிக்கு கட்டப்பட்ட அந்த சிமெண்ட்டு கட்டுமானங்களை உடச்சி எடுத்துகிட்டு பழைய நிலைமைக்கு கொடுத்தாச்சு. அப்போ எல்லார் மனசுலேயும் ஒரு நிறைவு வந்து போச்சு. இனி பயம் இல்லை, உடச்சதெல்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் கதவாடி ஏற்றிட்டு அந்த கட்டை அடைக்க முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த இவ்வளோ தூரம் செய்துட்டு மேலே வெறும் பாவக்கல் போடுறதா, வெறும் ஸ்லாபை மட்டும் போட்டு மூடுறதா, ஒரு டிஸ்கஷன் இருந்தது. இந்த இதில் என்ன செய்யலாம், அதை சொட்டாங்கி பற்றின்னு சாதாரணமாக நடைமுறையில் சொல்லுவாங்க, அது எண்கோணமாக்குறது. இந்த கல் இதுதான் நாங்கள் ஒரு ஸ்கீமாக நாங்கள் செய்தது. 2 நிலைக்கால்கள், மேல்படி முகவுத்தரம், கதவுத்தரம், இந்த மாதிரி செய்தது. அதை சரி, நிலைக்கால் வச்சாச்சு, கதவாடி வச்சு இடத்தெல்லாம் எடுத்தாச்சு. 2 பக்கமும் புதிய தூண்கள், பழைய தூண்கள், உத்தரம் எல்லாத்தையும் மாற்றி இந்த மட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு. மேலே பாவக்கல் மூடணும். பாவக்கல் மூடிட்டால் பணி நிறைவு. ஆனால் அந்த நேரத்தில் என்னன்னா, வெறும் பாவக்கல் மூட வேண்டாம், இவ்வளோ செய்தாச்சு, இதை ஏதாவது வித்தியாசமாக செய்யலாம். அப்போ முதல்ல எண்கோணமாக்கலாம், அப்புறம் சதுரமாக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். ஒரு ஸ்கீம் டிராயிங் பண்ணோம். அந்த ஸ்கீம் டிராயிங்கு கரெக்டாக காமிச்சோம். இந்த மாதிரி செய்யலாங்கய்யா, செஞ்சால் விதானத்தில் பூக்கள் வந்து கமலம் இருக்கும், அன்னபட்சிகள் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது எப்போ ப்ரப்போசல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முகவுத்தரம் தூக்கி வச்சோம் பாருங்கள், அன்னைக்கு ஆகிற முடிவு இது. அதன் பிறகு இதற்கான கற்களை ஆர்டர் பண்ணோம். அவங்க கொண்டு வந்து கொடுத்து இரவு பகா வேலை செய்து 15 நாட்களில் தூக்கி மேலே ஏற்றி வச்சோம். அதை என்ன அந்த பாவுக்கற்கள் வேலை செய்தது 3 கற்களாக பிரித்து அந்த 3 கற்களும் பணிகள் தனித்தனியாக வருவிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டோம். டோட்டலாக வருவிட்டு 3 கல்லை பிரித்து 3 டீம்கிட்ட கொடுத்தாச்சு, நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அது ஒவ்வொரு கல்லும் 5 டன் வெயிட்டு. ஏன்னா அந்த கிரேனில் சின்ன ஒரு சுற்றி தூக்குனா கூட அங்கே கிராம் கணக்கில் காமிக்குது. அந்த ஒரு வசதி அந்த கிரேனில் இருந்தது. அது எந்த கல் தூக்குறமோ அந்த கல்லோட வெயிட்டு கரெக்டாக காமிச்சிடுவார். 2 400, 2 800, 5 23 கரெக்டாக சொல்லிடுவார் ஒரு கல்லுக்கு வெயிட்டும். அந்த வசதி அதில் இருக்கிறதில்ல. அப்போது இது முடிவு செய்து இந்த கமலம், இந்த அன்னம் இதெல்லாம் அடித்து முடித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று, ஞாயிற்றுக்கிழமை அது புதன்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமை அதான் ஒரு மாலையில் வந்து இதை மூடுறதுன்னு முடிவாக இருந்தது. மாலை 4:30 மணிக்குள்ளே மூடணும் முடிவு. 3 மணி வரைக்கும் கல் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. 3:30 மணி வரைக்கும் கல் வேலை செஞ்சிட்ருக்காங்க 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். 2 கிரேன் நிற்கிது, லாரி நிற்கிது, இந்த கிரேன் தயாராக இருக்குது. முடிஞ்சிடுச்சு, கல் கொண்டு வர சொல்லுங்கண்ணே. இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த 3 ஒரு லாரி வந்து ஒரு கல்லை தான் கொண்டு வருது. போயிட்டு என்ன விரைவாக வந்ததுன்னு தெரியல, எப்படி மேலே ஏறிச்சின்னு தெரியல. 4:30 மணிக்கு 3 கல்லும் மேலே வந்து உட்காந்துருச்சு குறிப்பிட்ட நேரத்தில். அதன் பிறகு அதற்கு செய்ய வேண்டிய பூஜைகள்
இது முதல்ல என்ன பண்ணோம், அந்த கதவாடி மேலே வந்து என்ன பண்ணோம்னா 8 கோணமாக மாற்றிக்கிட்டோங்க. இருக்கக்கூடிய அந்த சதுரத்தை உள்ள நுழைஞ்சோடனே அதை 8 கோணமாக மாற்றிக்கிட்டோம். அதை 8 கோணங்கள் அதிகமாகும்போது என்ன பலு அதிகமாகும். நேரடியாக ஒரு கல்லை போகிறதும் அது 2 கல்லாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த கோணங்கள் அதிகமாக்கும் போது இந்த பலு அதிகமாக சேரும் அதுக்கு. அதனால் எண்கோணம் ஆகிட்டு அதன் மேலே சதுரக்கல்லை வச்சோம். சதுரமாக மாற்றணும். அதை எண்கோணத்தில் மையமாக்கி சதுரமாக்கிட்டு அதன் மேலே அந்த பூக்கல்லை கொண்டு வந்து மேலே வச்சோம். கமலக்கல், அதில் கமலம் அடித்து அந்த கல்லை கொண்டு வந்து மேலே வைக்கிறோம். அடுத்து இதுதான் முடிவு. விதானம் மூடப்பட்டது. இது விதானத்தை உடைச்சி எடுத்துகிட்டு திரும்பி புது விதானம் போட்டதுனால பார்வைக்கு வேணால் அது பழைய கட்டுமானம் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் இது புது கோபுரம் தான், மீண்டும் எழுந்த கோபுரம் தான் இது. அதனுடைய இடர்பாடுகளில் இருந்து திரும்பவும் மீண்டும் எழுந்துறது அந்த செயல். அதனால் இது மீண்டும் எழுந்த கோபுரம்னு நான் இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். இப்போது இது மூடி முடிச்சுட்டு இது வழியாக ஐயா சொன்ன மாதிரி பெருமாள் வெளியில் வந்தார். அதை பார்க்கும்போது காண கண் வேண்டும் 1000 கண் வேணும்னாங்க. பெருமாள் வருது, பெருமாள் வராரு அது வழியாக. பொதுவாக சாமி புறப்பாட்டில் கோபுர தரிசனம் பார்க்கணும் எந்த ஒரு உற்சவத்துலேயும். அது தோளில் சாமி போட்டுட்டு வரும்போது அந்த கோபுரத்தில் தீபாராதனை பார்க்குறதுன்றது மறுஜென்மம் இல்லை அப்படின்னு வழிபாட்டு முறையில் சொல்லுவாங்க. அது அந்த கிராமத்திற்கு எத்தனையோ தலைமுறைக்கு அப்புறம் இப்போ ஐயா மூலயமா அந்த வாய்ப்பு கிடைச்சி பெருமாள் அது வழியாக கருட வாகனத்தில் வெளியே வந்திருக்கார். இது முடிஞ்ச பிறகு அந்த ஃபோட்டோ சைடு வியூ. இது முடிந்த பிறகு முழு வாயில் திறந்து பகல் எடுத்தது, அடைத்திருந்த வாயில் திறந்து முழு வாயில் திறந்திருந்த எடுத்தது. இது வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் வந்து புதுசாக மாற்றப்பட்ட தூண். இது உத்தரம், கீழே இருக்கிற தூண், மேலே இருக்கிற உத்தரம், இதெல்லாம் புதிதாக மாற்றப்பட்டு செய்யப்பட்ட கற்களில் செய்யப்பட்டது. அந்த முழு வாயில்கால் நிலை அந்த படத்தில் இது பழசு இருந்த இடத்துல அந்த புதுசை நிறுத்தி எப்படி மாற்றிருக்கோன்றதுக்காக 2 படத்தையும் மேட்ச் பண்ணியிருக்கோம். அந்த கல்லை எடுத்துட்டு திரும்பி இந்த வாயில்படி அந்த இடத்துல வச்சுருக்கோம். இது பழைய வாயில்படி, இப்போ திறந்த பிறகு இருக்கிற புதிய வாயில்படி, நுழைவாயில். இது அந்த பிரித்து எடுத்த கற்களை அப்படியே பாதுகாப்பாக ஒரு நம்பர் இடப்பட்டு எண்ணிடப்பட்டு அங்கே வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த பணி நிறைவுற்றிருக்குது. இதில் நடுவில் ஒரு வார்த்தை சொன்னேன். ஐயா சொல்லிட்டு போனாங்க 5 கோடி ரூபாயில் வந்து திருப்பணி செய்ய சொல்லி அரசு உத்தரவு வழங்கியிருக்கிறதுன்னு. இது வரைக்கும் 5 கோடின்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்னும் எத்தனை கோடின்னு தெரியல. இதுக்கு ஒரு வரலாற்று சம்பவம் உண்டு, அதை நான் கண்டிப்பாக சொல்லணும். இது நான் என்ன சொல்ல வரேன்னு ப்ரொஃபஸருக்கு தெரியும், ஏன்னா அது அவருக்கு பிடிச்ச ஒரு செயல். கங்கை கொண்ட சோழவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜராஜ சோழன் கோவிலை நிர்மாணித்து முடித்த பிறகு மன்னரை கூட்டு அமைச்சரை கூட்டு கணக்கு வழக்குகளை கொண்டு வாங்க அப்படின்ட்டார். ஆனால் அமைச்சருக்கு சொன்ன விஷயம் என்னென்னா பணத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, கோயில் சிறப்பாக அமையணும் தான் சொன்னார். கணக்கு பார்க்க சொல்ல. ஆனால் திடீர்னு கணக்கு கேட்குறாரு. அமைச்சர் எந்த விதமான கணக்கும் எழுதி வைக்கல. ஏன்னா அமைச்சர் நல்லவர் தான். நீங்கள் கங்கை கொண்ட சோழவரம் போனீங்கன்னா அந்த தென்மேற்கு மூலையில் கணக்க விநாயகர் இன்னும் ஒரு ஆலயம் இருக்கும், போய் பார்த்துட்டு வரலாம், சாமி வழிபாடு செய்துட்டு வரலாம். அந்த பிள்ளையார்கிட்ட போயிட்டு அமைச்சர் வந்து கண் கலங்குறாரு. அந்த மாதிரி மன்னர் செய்ய சொன்னார், நான் செஞ்சுட்டேன், இப்போ கேட்குறேன், எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு. சரி போய் படுத்துறாரு. கனவுல விநாயகர் ஒரு வரி ஒரு பாட்டுக்கு ஒரு வரி எடுத்து கொடுக்குறார். இந்த வரியை மட்டும் நீ போயிட்டு நீ மன்னங்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறார். இது வரலாற்று உண்மை. என்ன வரி? 8 நூல் 8000 பொன், இதை மட்டும் சொல்லு, வேறு எதுவும் தேவையில்லைன்றார். 8 நூல் 8000 பொன். காலையில் போகிறாரு, இதையே சொல்லிட்டு போகிறாரு. என்ன அமைச்சரே கணக்கு கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்த மன்னா படி.
எத்து நூல் எண்ணாயிரம் பொண்ணுன்னார். அமைச்சரே உட்காந்துருங்கன்னு எதுவும் சொல்ல வேணான்ட்டார் அவர். ஸோ உங்களில் யாருக்காவது அந்த எத்து நூல்ன்றது புரியுதா? இல்லை. ஒரு கருங்கல் வேலை செய்யும்போது அந்த கல்லை அளவுக்கு கொண்டு வர்றதுக்காக நூலை காவியில் நினச்சி கோடு அடிச்சுட்டு அப்புறம் தான் அதில் உளியால் வேலை செய்வாங்க. கருங்கல்ல அளவு சைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எத்தனை அடி உயரம் வேணுமோ அகலம் வேணுமோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா நூல் நேட்டாக போட்டு அதுக்காக கழித்து வேலை செய்வாங்க. அந்த காவியில் நினச்சி அந்த போடக்கூடிய நூலுக்கு பேர் எத்து நூல். எப்படி எத்துறதுனால டைட்டாக 2 பேர் இழுத்துட்டு பிடிச்சிக்கிட்டு எத்துவாங்க, அந்த நூல் அதில் விழும். ஏன் காவிலாம் காவி காலத்துக்கும் கல்லில் காவி பட்டால் காலத்துக்கும் கரையாது. இன்னமும் பழைய வேலைகளெல்லாம் காவி நூல் அப்படியே இருக்கும். அது அந்த நூல் மட்டுமே 8000 பொண்ணுக்கு வாங்கியிருக்குன்னா வேறு கணக்கு எனக்கு வேண்டான்ட்டார் அமைச்சர். அப்போ ஒரு ஆலயம் அமைக்கணும்னா எவ்வளவு செலவாகும் என்பதை இதிலிருந்து நீங்கள் கணக்கு பார்த்துக்கலாம். எத்து நூல் 8000 பொண்ணு அப்படி ஒரு ஆலயம் அமைப்பதற்கு கணக்கு. அதனால்தான் ஆலயங்கள் அந்நாளில் மன்னர்களால் மட்டுமே கட்டப்பட்டது. மன்னர்கள் தான் அதை செய்ய முடியுன்ற சூழ்நிலை வந்தது. இன்றைக்கும் ஒரு மன்னர் வந்திருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. அதனால் ஒரு ஆலய திருப்பணியை மேற்கொள்ளும் போது அதனுடைய தன்மை என்ன, அது உள்ள என்ன விதமான கட்டுமான அமைப்புகள் இருக்கும், அது இது செய்தால் இது தாங்கும், இது தாங்காது என்ற அனைத்து விஷயங்களும் உள்வாங்கிட்டு அதற்கான சரியான ஆளை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் திருப்பணி செய்தால் எல்லா பணியுமே நன்றாகவே அமையும். அதற்கான தேடல்கள் யார்கிட்டையும் இல்லை. அதுதான் சரியான உண்மை. அதுக்கிட்ட அந்த ஐயா கிட்ட அந்த தேடல் இருந்தது, அதுக்கான ஆட்கள் கிடச்சிக்கிட்டு இருந்தாங்க. தேடல் இல்லைன்னா கிடைக்காது. அந்த மரம் இருக்காப்பா, மரம் நின்று ஃபோட்டோ எடுத்து ஒரு மரம் வாங்க போகிறேன்னு சொன்னேன் கர்நாடகாவில் போயிட்டு. அந்த மரத்தை நான் கண்ணால் பார்த்தா தான் ஒத்துப்பேன்ட்டார். கூட வந்துட்டார். அது என்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம், எங்கே தங்கணுன்றலாம் அவருடைய ஒரு வயதுக்கு அது எப்படி இருந்ததுன்னு தெரியல. அந்த மரத்தை நின்று ஃபோட்டோ எடுத்துக்காரு பாருங்க. இவ்வளோ பெரிய மரத்தை தான் அறுத்து அதுக்கு தூண் இது கொண்டாந்துருக்கும், உத்தரவெல்லாம் தெராவியெல்லாம் கொண்டாந்துருக்கும். அவர் எவ்வளோ உயரத்தில் நிற்கிறாரு, மரம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்தையும் பார்த்து ஒவ்வொரு செயலையும் அதுக்கு ஏற்றவாறு இது சம்மந்தப்பட்ட ஆட்கள் என்னுடன் சிறு வயதிலேருந்தே தொடர்பில் இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் மரம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கல் இருக்குது, எங்கெங்கக்கான பொருட்கள் கிடைக்குதுன்ற எல்லா இதுவும் சிறு வயது முதலே இந்த தொழிலில் நான் இருக்கிறதுனால இதை தொடர்பு வச்சு நாங்கள் அங்கே போனோம். அந்த மரத்தோட அளவை ஐயாவோட தம்பி டாக்டர் ஐயா வந்து அந்த மரத்தை அளந்து பார்க்குறாங்க. குறுக்களவு எவ்வளோ பெருசு இருக்கு பாரு அப்படின்னு. மரம் அறுக்கப்பட்டது, வெட்டப்பட்டது கர்நாடகாவில். மரம் அறுக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில். ஏன்னா இந்த மரத்தை எல்லா வால்பட்டையிலும் சாமிலையும் அறுக்க மாட்டாங்க. இழுப்ப மரம் தூக்கி பெரட்டி அறுக்க முடியாது, வால் கடினமாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 300-400 ஆண்டு மரம். இது வால் ஓடாது, சும்மா அந்த அறுத்த ராவி போடணும், வால் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் சூட்டில். பால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சூட்டில் பிசின் மாதிரி ஆகி தார் மாதிரி ஆகிடும். அந்த வீல் ஓடி வர்றதுனால மூவ் ஆகாது. அதை அறுக்கிறதுக்குன்னு சில வால்பற்றைகள் இருக்குது, அவங்கக்கிட்ட கொடுத்தா தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இறக்கி அந்த வால்பற்றைக்கும் ஐயா வந்து அதை அறுப்பதற்கும் பூஜை போட்டார். அந்த மரத்தை முதல்ல அறுக்கிறதுக்கும் பூஜை போட்டு இதை அது நல்லபடியாக அறுத்து இன்று கோயிலில் கொண்டு வந்து அதை பக்குவப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த இலுப்ப மரம் எவ்வளோ காலமானாலும் வீணாமல் இருக்குன்னா அதுக்கு வந்து முறைப்படி சில ட்ரீட்மெண்ட்டு செய்யணும்னு சொல்கிறாங்க. என்னது, முதல் ஒன்று முந்திரி எண்ணெய் பேஸு. முந்திரி எண்ணெய் எடுத்தால் எந்த மரமும் எந்த காலத்துக்கும் வீணாகாது. அந்த முந்திரி எண்ணெய் கூட சில பொருட்களை சேர்த்துக்க சொல்கிறாங்க. வேப்பெண்ணெய் சேர்க்க சொல்கிறாங்க, கடுக்காத்தூள் சேர்க்க சொல்கிறாங்க, வெட்டி வேறு, அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க சாஸ்திரத்தில். அது மாதிரி அதை கலந்து அதுக்கு அடித்து பக்குவப்படுத்தி வச்சுட்டா எத்தனை ஆண்டு காலமானாலும் அதில் பூச்சி அண்டாது, மரம் வீணாகாது. அந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்து அங்கே அடுக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த பாவுக்கல் ஏற்றி முடிச்சிருக்க அந்த கமலக்கல்லுக்கு மேலே சுண்ணாம்பு சுருக்கின்றக்கூடிய இந்த சுண்ணாம்பு சுருக்கியை போட்டுட்டு மேற்கொண்டு முதல் நிலையை மெட்ராஸ் டெரஸ் சொல்லக்கூடிய திராவி போட்டு முதல் நிலையை மெட்ராஸ் டெரஸ் ஒட்ட ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அளவில் இந்த திருப்பணி இதுவரையும் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த செய்திகளை அவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
லெக்சர் ரொம்ப நீளமாக போனதுனால வி டோன்ட் ஹாவ் அ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். யூ கேன் வேணும்னா நீங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்ச அப்புறமா சாரோட நீங்கள் வேணும்னா பேசிக்கோங்க. முடித்த உடனே நான் லாஸ்ட் சுவாமிநாதன் சார் டு கிவ் அஸ் ஃபியூ க்ளோசிங் கமெண்ட்ஸ். இது வந்து இந்த லெக்சர் அண்ட் வீடியோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் காட்டணும், சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். or at least a sense of what it is done. Hopefully at least they can see the video and get a sense of that. சார் வந்து அரசர் வந்திருக்கார் அப்படின்ட்டார் அவர். அரசர் மட்டும் வரல, அரசியும் வந்திருக்காங்க. ஒரு உங்களுக்கு நாங்கள் சஸ்பென்ஸ் பண்ணதா முக்கியமாக நான் மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்பான்சரும் இந்த மாதிரி பேச கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சபை ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் ரொம்ப பிரமாதமாக பேசினார். ஒரு இன்ஜினியரிங் தெரிஞ்சு ஆர்வமும் வந்து அது ரொம்ப அழகாக வந்து பல விஷயங்கள்லாம் சொல்லி ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தார். அவருக்கோசரம் சார் ஜெயபால் சார் அண்ட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன்ஸ் டு திஸ் திங் த என்டையர் ப்ராஜெக்ட் and Arun Menon, Professor Arun Menon for conceiving it and supervising it and also பாரம்பரிய முறையில் பார்க்க போனால் அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் மகன் அவர் கௌரி சங்கர். ஸோ அடுத்த தலைமுறை 5வது தலைமுறையாக நம்மளுக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு இருக்கு. அவர் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் மட்டும் இல்லை, மாடர்ன் ஸ்டடீஸும் பண்ணிகிட்டு இருக்கார். நான் அரசியும் சொன்னேன் இல்லையா, எங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்து பல வருஷமாக ஒரு கலை ஆர்வலர் செம்பியன் மாதிரி சோழன்லாம் சொல்லிட்டாரு, அவர் சொல்ல முடியுமா, ஒரு செம்பியன் மாதிரி மாதிரி ஒரு பெரிய கலை ஆர்வலர் வராங்க. அதனால் அவங்கள வந்து உங்களுக்கு எங்களுடைய சின்ன ஒரு அன்பளிப்பாக கொடுக்க சொல்கிறேன். மகாலட்சுமி மாமி வாங்க. சார் ஒரு 2 வார்த்தை. அநேகமாக எல்லாரும் ஒரு மன நிறைவோடு இன்றைக்கி ராத்திரி தூங்குவோன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷகரமான ஒன்றும் 3 முக்கியமான வேண்டியப்பட்டது ஒன்று சேர்ந்தது. ஒன்றும் நம்ம பாரம்பரிய ஸ்தபதி, அதற்கான ஒரு அரசர், அந்த ஒரு மாடர்னாக இருக்கார் அவர் வந்து வித்தவுட் எனி டாக்குமெண்டேஷன் MOU எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் இல்லாமல் அவர் போக மாட்டார். அவர் மனசும் ராஜா மனசு. ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆஃப் பிளேஸாக அருண் IITயில் கூட உருப்படியாக ஏதோ ஒரு வேலை செய்கிறதுன்னுட்டு நம்ம பார்க்குறதுங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு. அதனால் நாங்கள் எல்லோரும் உங்கள் 3 பேருக்கும் தாழ்ந்த நமஸ்காரம் தரோம். நம்மளோட நாடு வந்து நம்மளோட கலாச்சாரம் ஒரு 5000 வருஷத்துக்கு பாரம்பரியம் உள்ளதுன்னு சொல்கிறோம். அது சொல்கிறதோடு நிற்கிறோமா, அதை பற்றி புரிஞ்சுக்கிறோமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். இவர் இன்றைக்கி சொன்ன விஷயமெல்லாம் இவங்க தலைமுறையாக இவங்களுக்கெல்லாம் இருந்த இதை வந்து நம்ம ஒருத்தருக்கு இதை பற்றி ஒன்றும் ஐடியாவே கிடையாது. அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்மளது பள்ளிக்கூடத்துலேயோ நமது கல்லூரிகள்லேயோ நம்மளோட பாரம்பரியம் என்னன்னு நமக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, சொல்லவே இல்லை. கோபு சொன்ன மாதிரி ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் கொண்டு காமிக்கணும். But unfortunately, I have a feeling engineering is not taught in any engineering college, including the IITs. நான் ரொம்ப கவனத்தோடு இந்த சென்டென்ஸை சொல்கிறேன். நான் இதை அருண் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் திஸ். அதனால் இதை வந்து நம்ம ஆக்சுவலாக we would even like to go and see it personally ourselves. ஒரு பெரிய ஒரு இதாக பண்ணி நம்ம சைட் செமினாரை கொண்டு பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. Again, thanks to you, sir.
இது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்தது. நிறைய பேர் வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அடுத்த மாதம் ப்ரோக்ராம் வந்து இன்னும் முடிவாகலை. ஆனால் வந்து நீங்கள் எல்லோரும் முதல் சனிக்கிழமை அன்றைக்கி இங்கே கூடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.